முடியும். அப்ப எந்த ஒரு விஷயமும் இது வந்து ஈஸியா கொண்டு போய் சேர்க்கணும்னா, Zoom அப்படின்னு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அப்ப ஏன் நம்ம Zoom மீட்டிங் வர சொல்றோம்? ஏன் Zoom மீட்டிங்க நம்ம டெய்லி வந்து அட்டெண்ட் பண்ணுங்க, டெய்லி பாருங்க, டெய்லி ரெஃபர் பண்ணுங்க, பீப்பிள்ஸ கொண்டு வாங்கன்னா, இது உங்கள வந்து ஈஸியா ஆக்குது. நம்ம மனசுல என்ன தெரியுமா? எந்த ஒரு விஷயமும் வந்து ஈஸி லேசினஸ் அதிகமாக்குது. அப்போ நம்ப இதெல்லாம் முழுமையா அக்செப்ட் பண்ணிட்டு வொர்க் பண்ணணும். பட் அத நம்ம எல்லாமே என்ன பண்றோம்? அவாய்ட் பண்றோம். ஒவ்வொரு குரூப்லயும் நம்ம வாய்ஸ் போடுறோம். டெய்லி Zoom மீட்டிங் இருக்கு. வாங்க, வாங்கன்னு சொன்னா, ஒருத்தன்னு கூப்பிட்டு கஷ்டப்பட்டு வரவழைக்கிறதுக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க வந்த காரியம் எதுக்காக? அது கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிடும். நீங்க சக்சஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம கண்டிப்பா எல்லாருமே இந்த நவீனமயமாக்குதல் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கலாம் மாட்டு வண்டியில போயிருக்கீங்களான்னு தெரியாது. இப்ப இந்த காலத்து 2கே கிட்ஸ்லாம் மாட்டு வண்டிய பார்த்திருக்கலாம். ஃபோட்டோல பார்த்திருக்கலாம். தூரத்துல இருந்து பார்த்திருக்கலாம். பட் மாட்டு வண்டியில நம்ம பிரயாணம் பண்ணியிருக்கிறோம். சின்ன வயசுல. சரிங்களா? குதிரை வண்டி, மாட்டு வண்டி. இன்னைக்கு இருக்கிற ரிக்ஷாலாம் வந்து இன்னைக்கு இருக்க டாக்ஸிலாம் அன்னைக்கு கிடையாது. ஸோ சென்னைக்குள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல நான் சின்ன வயசுல பல்லாவரத்துல நான் வந்து குதிரை வண்டியில போயிருக்கேன். அது மாரி கை ரிக்ஷான்னு சொல்லுவாங்க. சைக்கிள் ரிக்ஷாலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் போயிருக்கோம். அது எப்படி உருமாறி வந்து பைக் வந்து இன்னைக்கு கார் வந்து எல்லாருமே கார் வச்சிருக்காங்க. எல்லாருமே என்ன கார் இன்னைக்கு வச்சா கூட, இன்னைக்கு எல்லாருமே நல்ல லக்ஸரியான காரு, காஸ்ட்லியான கார் வச்சா தான் வேல்யூ. அப்போ இன்னைக்கு யாருக்கும் வேல்யூ கிடையாது. சரிங்க. எல்லாருமே இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறாங்க. எல்லார்கிட்டயுமே கார் இருக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம கண்ணாலே பார்க்கிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா, மாடுலேஷன் ஆகுது. அத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதேபோல நீங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஊருக்கு டிராவல் பண்ணாலும், எந்த ஒரு சிட்டியா இருக்கட்டும், எந்த ஒரு நகரமா இருக்கட்டும், நெறைய குடிசை வீடுகள்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு குடிசை வீடே கிடையாது. கிராமத்துல கூட இன்னைக்கு குடிசை வீடு கிடையாது. எல்லாருமே வந்து நல்ல பெரிய பெரிய வீடு, கல்லு வீடு தான் கட்டிட்டு வராங்க. அதேபோல சென்னை எப்படி இருந்தது? சரி ஒரு காலத்துல சென்னை எப்படி இருந்ததுன்னு அப்படின்றது 2000க்கு முன்னாடி இருக்கிற நபர்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு சென்னை எப்படி இருக்கு? இன்னைக்கு சென்னை மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிட்டிலாம் இருக்குது. எல்லாமே இன்னைக்கு மாறிட்டு வருது. நீங்க சென்னையில பார்த்தீங்க அப்படின்னா, 1 மாசம் ஒரு ரோடு போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அடுத்த மாசம் அந்த ரோடுக்குள்ள டோட்டலா மாறி இருக்கும். புது கடைகள் வந்திருக்கும். கடை வந்து மாடல் மாறி இருக்கும். ரோடோட இது மாறி இருக்கும். எல்லாமே டோட்டலா மாறி இருக்கும். எல்லாமே இன்னைக்கு அப்கிரேட் அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டா நகர்ந்துட்டே வருது. அப்போ நம்பளும் ஃபாஸ்ட்டா இருக்க, நம்பளும் இந்த உலகம் நவீனமயமாக்குதல் அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆக வேண்டும். ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் இது ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிருக்கு. அப்ப இதெல்லாம் எதுக்காகன்னா, உங்க நன்மைக்காக மட்டுமே தான். நீங்க மத்தவங்க மாதிரி தேங்கி இருந்தீங்கன்னா, பழைய ட்ரெடிஷனல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா ஜெயிக்க முடியாது. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? என்ன ஃபாலோ பண்ணா நம்ம ஜெயிக்க முடியும்? லீடர்ஸ் என்ன சொல்றாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சன் என்ன சொல்றாங்க? அத ஃபாலோ பண்ணி நீங்களும் இதுக்குள்ள வந்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நிச்சயமா சம்பாதிக்க முடியும். அப்படின்னா மாற்றம், வளர்ச்சி, நவீனம். இது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். கண்டிப்பா. லேர்னிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாமே கத்துக்கிட்டா மட்டும் தான் வந்து சம்பாதிக்க முடியும். லேர்னிங்க்கு முன்னாடி எல்லாம் எடுத்தோம்னா ஏர்னிங்ஸ் சரிங்களா? அப்போ நம்ம சம்பாதிக்கணும்னா கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து லேர்னிங்ஸ் கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க கற்றுக்கொண்டால் மட்டுமே தான் சம்பாதிக்க முடியும். ஒரு டீம லீட் பண்ண முடியும். சரிங்களா? இன்னைக்கு என்னால சேர்க்க முடியல. என்னால வந்து ஓகே நீங்க வந்து 10 பேர், 100 பேர் சேர்த்துட்டீங்க. அது பிரச்சனை கிடையாது. நாளைக்கு உங்க டீம லீட் பண்ணணும்ல. அப்ப உங்களுக்கு என்ன நாலேட்ஜ்? நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? உங்க லீடருக்கு சொன்னது என்ன கேட்டீங்க? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஃபோன் பண்ணி சொல்றோம், வாய்ஸ் போடுறோம், வீடியோ போடுறோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? கத்துக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி நீங்க மீட்டிங் வரணும். கால் பண்ணணும். லீடர்ஸ் யாரு? உங்க ஆக்டிவ் லீடர்ஸ் யாரு? இவங்கலாம் கால் பண்ணி இது எப்படி? என்ன பண்ணணும்? சொல்லிக் குடுங்க அப்படின்னு சொல்லி, நீங்க எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க ஃபியூச்சர்ல நீங்க ஒரு லீட் பண்ணி சம்பாதிக்க முடியும். லேர்ன் பண்ணா தான் நீங்க மோர் ஏர்னிங்ஸ் அதிகமா சம்பாதிக்க முடியும். அப்படின்னா கண்டிப்பா நீங்க கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கத்துக்கிறது எதுக்காக அப்படின்னா, உங்க டீம லீட் பண்றதுக்கு தான். சரிங்களா? நீங்க நாளைக்கு ஜெயிக்கணும். மாசம் ரூ. 1,00,000 சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க. ஒண்ணுமே தெரியல. அப்படின்னா அப்டேட் அடுத்த மாசமே என்ன 0க்கு வந்துருவீங்க. அப்போ 1,00,000 நீங்க 2,00,000 மாத்தணும் அப்படின்னா, நீங்க லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லேர்ன் பண்ண தான் அதிகமா ஏர்ன் பண்ண முடியும். இன்னைக்கு தெரியாதுன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, இன்னொரு வாட்டி நம்ம ஸ்கூல்ல போய் படிக்க போறோமா? கிடையாது. யார்கிட்ட போயிட்டு பணம் குடுத்து கத்துக்க போறோமா? கிடையாது. சொல்லிக் குடுக்குறோம் நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு டிஜிட்டல்ல பார்த்தீங்கன்னா, YouTubeம், Googleம் மிகப்பெரிய ஸ்கூல். சரிங்களா? உங்களுக்கு என்ன தேவையோ நம்ம எல்லாமே அத டைம் பாஸ் பண்றோம். ஆனா உங்களுக்கு என்ன தேவை? எதாவது கத்துக்கணுமா? வீடியோவா பார்க்கலாம். எதாவது தெரிஞ்சுக்கணும்னா Googleல போய் சர்ச் பண்ணி, இத பத்தி தெரிஞ்ச ஹவ் டுன்னு அடிச்சாலே என்ன போய் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அது ஹவ் டுன்னு அதுக்கு அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அத சர்ச் பண்ணாலே ஏகப்பட்ட விஷயம் இன்னைக்கு வருது. நீங்க நெட்வொர்க் பத்தி என்கிட்ட நாலேட்ஜ் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க YouTubeல போயிட்டு நெட்வொர்க் பத்தி இங்கிலீஷோ, தமிழ் வீடியோவோ சும்மா ஹவ் டு அபௌட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தமிழ் அடிச்சா கூட ஏகப்பட்ட பேர் பேசுவாங்க. அது 2மே வரும். பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அப்ப நம்ம கத்துக்கணுங்க. தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கு நான் எங்ககிட்டயும் கத்துக்கணும். அதேபோல நம்மகிட்ட இருக்க இந்த YouTubeஆ இருக்கட்டும், நம்ம வந்து Googleஆ இருக்கட்டும். சரிங்களா? இது எல்லாமே மிகப்பெரிய ஸ்கூல். பட் அதுல நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா?
நம்ம கத்துக்கணும்னா நம்ம எதை பத்தி கத்துக்க போறோம் அப்படின்னா, இங்க ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய டூலா இருக்கக்கூடியது என்னது பார்த்தீங்க அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நம்ம சம்பாதிக்க எதுக்குள்ள வந்திருக்குன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்திருக்கோம். இது எப்படி நம்ம வந்து பண்ண போறோம்? ப்ரமோஷன் எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சோசியல் மீடியா. ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணணும். சோசியல் மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அட்வர்டைஸ்மென்ட் எங்க பண்ணோம் பார்த்தீங்கன்னா, டிவி, ரேடியோல பண்ணோம், பேப்பர்ல குடுப்போம். ஸோ ஒவ்வொரு ஒரு கம்பெனி அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்க. லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல செலவு பண்ணி அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு காலம்லாம் மாறி போய் சோசியல் மீடியா வந்து எல்லாருக்கும் பொதுவாயிடுச்சு. யார் வேணா அட்வர்டைஸ்மென்ட் பண்ணலாம். மக்கள் அவ்வளவு பேர் சோசியல் மீடியால இருக்கிறாங்க. எங்க அதிகமா என்டர்டெயின்மென்ட் இருக்கோ, அங்க அதிகமா மக்கள் இருப்பாங்க. மக்கள் கூடுற இடத்துல விளம்பரங்கள் அதிகமா இருக்கும். அப்ப நம்மளுக்கு தேவை பிசினஸ்ல கான்டாக்ட் அதிகமா அப்டின்னா, எங்க அதிகமா இருக்கிறாங்க? Facebook, Instagram, ஷேர் அப்ப நீங்க பேசுற எல்லாருமே நீங்க நீங்க ஆட் போடுறீங்க. எல்லாருமே ஜாயின் பண்ணுவாங்களா? கிடையாது. ஹமாம் சோப்பு ஆட் போடுறான். எல்லாருக்கும் சேர்த்து தான் போடுறான். அவங்க யாருக்கு தேவையோ அவங்க ஹமாம் சோப்பு வாங்குவாங்க. யாருக்கு தேவையில்லையோ அத பத்தி கண்டுக்க மாட்டாங்க. அதேபோல லக்ஸ் சோப்பு ஆடும் வரும். யாருக்கு தேவையோ அத லக்ஸ வாங்குவாங்க. என்னதான் நீங்க ஹமாம் சோப்பு ஒரு வாட்டி நீங்க வாங்கி யூஸ் பண்ணா கூட திரும்ப திரும்ப அந்த ஆட போட்டுக்கிட்டே இருப்பான். எதுக்கு? நல்லா இருந்தாலும் திரும்ப அட்வர்டைஸ்மென்ட் அவனுக்கு முக்கியம். ஏகப்பட்ட காம்படிஷன் இந்த உலகத்துல. அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க இத பத்திலாம் தெரிஞ்சுக்கணும். சோசியல் மீடியான்னா என்ன? இதுல என்ன பண்ணா நம்மளுக்கு என்ன கெயின் கிடைக்க போது? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? 2வது விஷயம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, ஒய் சூஸ் பிரைமார்ட்? நெட்வொர்க் பத்தி பேசியாச்சு. நம்ம சோசியல் மீடியா பத்தி ஏன் கத்துக்கணும்னு சொல்றோம். அதேபோல நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்றோம் அப்படின்னா, பிரைமார்ட்னா என்ன? சரிங்களா? ஏகப்பட்ட கம்பெனி வருது. நம்ம ஏன் பிரைமார்ட்ட சூஸ் பண்றோம்? பிரைமார்ட் யாருக்கானது கான்செப்ட்? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நெறைய கம்பெனி இருக்குது. ஓகேங்களா? நெறைய கம்பெனி இருக்கும்போது, ஒய் பிரைமார்ட்? சரிங்களா? பிரைமார்ட் லீடர்ஸ்க்கான கான்செப்ட் கிடையாது. நம்மள போல சாதாரண பாமர மக்களா இருக்கட்டும், ஓரளவுக்கு நெட்வொர்க் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கான கான்செப்ட். சரிங்களா? நம்மள போல கேட்டகரி பீப்பிள்க்கான கான்செப்ட். அப்ப அத எந்த வேகத்துல நம்ம பண்ணணும் அப்படி தெரிஞ்சுக்கணும். ஏன் பிரைமாட்ட வந்து நம்ம ஒரு நல்ல கம்பெனின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி எடுக்கணும்னா 2 ட்ராக் அப்படின்னு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு சில கம்பெனில ஒரே ஒரு ட்ராக் தான் இருக்கும். அது என்னன்னு சொல்லுவோம் ரீபர்ச்சேஸ் பிளான். அந்த ரீபர்ச்சேஸ் பிளான் மட்டும் தான் அந்த கம்பெனி ரன் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் செல்லிங் ரொம்ப இருக்கும். அந்த இடத்துல ப்ராடக்ட்ட வச்சு தான் பிசினஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ப்ராடக்ட்ட பத்தி தான் பேசுவாங்க. அந்த நெட்வொர்க் பத்தி பண்றது ரொம்ப குறைவா இருக்கும். நீங்க ஏர்னிங்ஸ் அப்படின்னு ஃபாஸ்ட்டா பண்ண முடியாது. மேக்ஸிமம் அங்க பிளான் அப்படியே சன்ஃப்ளவர் கான்செப்ட்டா இருக்கும். பட் ஜெனரேஷன் இன்கம் குடுப்பாங்க. சன்ஃப்ளவர் கான்செப்ட்டா இருக்கும். பட் பட் பைனரி 2 கான்செப்ட் எதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் இது வந்து பைனரின்னு சொல்லுவாங்க. ஒன் டைம் பர்ச்சேஸ். சரிங்களா? இந்த ஒன் டைம் பர்ச்சேஸ் எதுக்குன்னா, நீங்க ஃபாஸ்ட்டா குரோத் ஆறதுக்கு, இம்மீடியட்டா சம்பாதிக்கிறதுக்கு அது முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து நல்லா இருந்தா தான், நீங்க நல்லா இருக்க முடியும். சரிங்களா? நீங்க சம்பாதிச்சா போதுமா? உங்க ஃபியூச்சர், உங்க தலைமுறை நல்லா சம்பாதிக்கணும். அந்த கம்பெனி இருக்கணும். அந்த கம்பெனி இருக்கணும்னா, அந்த கம்பெனில ரீபர்ச்சேஸ் பிளானும் இருக்கணும். நம்ம ரீபர்ச்சேஸ் பிளான் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. சரிங்களா? ரீபர்ச்சேஸ் பிளான் அந்த கம்பெனில இருக்கணும். அந்த ரீபர்ச்சேஸ் பிளான் வந்து எப்படி இருக்கணும்? இன்னைக்கு ஏத்த மாரி ட்ரெண்டிங்ல இருக்கணும். சரிங்களா? ரீபர்ச்சேஸ் பிளான் இருந்தா தான் அந்த கம்பெனில ஜெனரேஷன் இன்கம் குடுக்க முடியும். ஜெனரேஷன் இன்கம்னா தலைமுறை. நம்ம ஜாபுக்கு போறோம். இப்ப ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா, யாருமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அடுத்த வாரிசுக்கு முன்னலாம் பாத்தீங்கன்னா வந்து ஜாப்ல வந்து நம்ம பெத்தவங்க யாராவது ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா, அந்த ஜாப்ல இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா, அந்த வாரிசுக்கு ஜாப்லாம் கிடைக்கும். இன்னைக்கு அந்த ரூல்லாம் மாத்திட்டாங்க. கிடையாது. சரிங்களா? பிசினஸ் பண்றோம். இப்ப நான் பிசினஸ் பண்றேன்னா, என்னோட பிசினஸ் என் பையனுக்கு குடுக்க முடியும். சரிங்களா? எங்க அப்பா பிசினஸ் பண்ணுது. எங்க அப்பா என்னோட பிசினஸ் எனக்கு குடுக்க முடியும். அப்ப என் ஃபியூச்சரும் என்னோட தலைமுறையும் நல்லா இருக்கும். அப்ப நெட்வொர்க்ல ரீபர்ச்சேஸ் பிளான் இருந்தா தான் ஜெனரேஷன் இன்கம் வரும். அப்ப நீங்க இந்த பிசினஸ நல்லா வொர்க் அவுட் பண்றீங்க. பைனரி நல்லா சம்பாதிச்சிட்டீங்க. ஆனா உங்க தலைமுறைக்கும் நல்லா சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னா, ஜெனரேஷன் பிளான், ரீபர்ச்சேஸ் பிளான். தலைமுறை வருமானம் வேணும்னா கண்டிப்பா ரீபர்ச்சேஸ் பிளானா இருக்கணும். நம்ம கம்பெனில 2 ட்ராக் இருக்குது. இப்போ ஒரு ட்ராக் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னொரு ட்ராக் யாருக்குமே தெரியாது. அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அப்ப கம்பெனி வந்து பிரைமார்ட்ட பத்தி நீங்க ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாது. ஏன்னா ரீபர்ச்சேஸ் இருக்கு. ரீபர்ச்சேஸ்ல பொருள் வாங்குன திரும்ப திரும்ப வாங்கும்போது தான் கம்பெனி கடைசி வரைக்கும் நிலையா வந்து மார்க்கெட்ல இருக்க முடியும். அத வந்து பிரைமார்ட் வந்து குடுத்திருக்காங்க. இது முக்கியமான காரணமா இருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒய் சூஸ் 2 லேக் பிளான். வந்து நம்ம ஏன் நம்ம பிரைமார்ட்ல வந்து 2 லெக் யூஸ் பண்ணக்கூடிய பிளான சூஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னா, மார்க்கெட்ல இத விட டஃப்பான பிளான வந்து பண்ணக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த மந்த்லி ரீபர்ச்சேஸ் பிளான் மட்டும் இருக்கக்கூடிய கம்பெனிலாம் இருக்குது. இந்த இடத்துல டீம் சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க பாருங்க ஏ, பி, சி, டி, இ.
நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மினிமம் 5 டீம் மெயின்டைன் பண்ணணும். நீங்க வந்து 5 பேரை டைரக்டா ரெஃபர் பண்ணணும். 5 பேரை டைரக்டா ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க 5 டீமை மெயின்டைன் பண்ணா மட்டுமே தான் அந்த இடத்துல சம்பாதிக்க முடியும். ஸோ 5 பேர் வரணும். அதுக்கு அடுத்து 5 பேர் கொண்டு வரணும். ஒவ்வொரு நபரும் 5 பேரை 5 டீமை மெயின்டைன் பண்ணா மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். அவ்வளவு டஃப்பான பிளான் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. அதையும் இன்னைக்கு மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், மணி ரொட்டேஷன் கான்செப்ட் வருது. அந்த கம்பெனியும் பாத்தீங்கன்னா 5 டீம் இல்ல 10 டீம் 20 டீம் டைரக்ட் நீங்க நீங்க ரெஃபர் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க டைரக்ட் எல்லாம் போட்டு ஆகணும். வேற வழி கிடையாது. கீழே யாருக்குமே நீங்க டீம் சப்போர்ட் கொடுக்கவே முடியாது. ஆனா பிரைமார்ட்ல கொடுக்கக்கூடிய பிளான் பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரின்னு ஒரு துறைன்னு இருந்தா அந்த துறையில பெஸ்ட் எது சரிங்களா? நிறைய பிளான் இருக்குது. அதுல பெஸ்ட் எதுனா பைனரின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டே 2 டீம் தாங்க ஏ அண்ட் பி. பிரைமார்ட் கொடுத்திருக்கிறது பைனரி கான்செப்ட். ஏ அண்ட் பி அவ்வளவுதான். நம்மளுக்கு 2 பேர் இருக்காங்க. சோ இந்த 2 பேருக்கு எத்தனை பேர் மேல வந்தாலும் அந்த ஏக்கு கீழ பிக்கு கீழ நம்ம டீம் சப்போர்ட் கொடுக்க முடியும். அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஏக்கு கீழ 3வது நபரை ஒருத்தர் நம்ம ஸ்பான்சர் பண்றோம்னா அந்த ஏக்கும் அவருக்கு பெனிஃபிட் கிடைக்கும். மேல இருக்க நம்மளுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா ஒரு பெனிஃபிட் அப்படின்னு மேல இருக்க கொடுக்க அப்ளைன் மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. அப்படின்னா இங்க ஈஸியா வந்து டீம் சப்போர்ட் 2 டீம் தான் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான உலகத்திலே பெஸ்ட் அப்படின்றது பைனரின்னு சொல்லலாம். அவ்வளவு ஈஸியான கான்செப்ட். பட் நம்ம அதை பண்றதுக்கு யோசிக்கிறோம். சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம இதை பண்றோம்? நெட்வொர்க் ஏன் பண்றோம் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல மக்களுடைய பாப்புலேஷன் அப்படின்றது 800 கோடிக்கு மேல போயிடுச்சு. 800 கோடிக்கான மக்கள் மேல வந்து வந்துட்டாங்க. சோ நீங்க வந்து பாப்புலேஷன் growth பார்க்கலாம் நீங்க இயர் பை இயரா வந்து அதாவது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்திருக்காங்க. சார் இயர்லி ஒன்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நீங்களே பார்க்கலாம். 1955ல இருந்து சோ இது வரைக்கும் எவ்வளவு கோடி மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு growth வந்து கிராஃப் கொடுத்திருக்காங்க. இது 100% உண்மையான டேட்டா கூகுள்ல இருந்து எடுத்தது. சோ 800 கோடி மக்கள் உலகத்துல இருக்காங்க. அந்த 800 கோடி மக்கள்ல 150 கோடி வந்து இந்தியாவுல இருக்கு. இந்தியா அப்படின்றது மிகப்பெரிய பாப்புலேஷன் கண்ட்ரி. உலகத்திலே மிகப்பெரிய பாப்புலேஷன் கண்ட்ரி. சரிங்களா? இப்ப இந்தியா, சைனா அந்த 2மே சேர்ந்தாலும் கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேல பீப்புள்ஸ் வந்து இந்த இடத்திலேயே இருக்கிறாங்க. அப்படின்னா இந்தியால 150 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்ப பாப்புலேஷன் கண்ட்ரி. நம்மளுக்கு தேவைன்றது ஆட்கள். ஆட்களுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. 800 கோடி மக்கள் நமக்கு 2 பேர் கிடைக்க மாட்டாங்களா? தமிழ்நாட்டுல இந்தியால 150 கோடி மக்கள் நமக்கு 2 பேர் கிடைக்க மாட்டாங்களா? இங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேலான மக்கள் இருக்காங்க. சோ இதுல ஒரு 2 பேர் கிடைக்க மாட்டாங்களா? உங்க மாவட்டத்துல கணக்கு பாருங்க. உங்க ஏரியாக்குள்ள கணக்கு பாருங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்க கான்டாக்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்காக நம்ம ஏன் கஷ்டப்படணும் கேட்டா, இல்ல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் மக்கள் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? சோ இங்க விஷயம் என்ன அப்படின்னா, பவர் ஆஃப் டூப்ளிகேஷன். நெறைய பேருக்கு வந்து அந்த 2 பேர் சேர்க்க தான் கஷ்டப்படுறாங்க. அந்த 2 பேர் மூலமா நம்ம டீம் குரோத் எவ்வளவு வரும்? சரிங்களா? இதனால எவ்வளவு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றது நெறைய பேருக்கு தெரியாது. புதுசா வந்தவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த நெட்வொர்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 2 நபர்கள வச்சு 1 இயர்ல எவ்வளவு பெரிய டீமை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனுக்கு தெரியும். சோ இத நல்லா கவனிங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ரொம்ப பொறுமையா இந்த பிசினஸ்ல வந்து ரொம்ப பொறுமையா 2 பேர சேர்க்கறதுக்கு 1 மாசம் டைம் எடுத்தாலும் 30 நாள் டைம் எடுக்குறீங்க. நீங்க 2 நபர்கள அறிமுகப்படுத்துறதுக்கு நீங்க 1 மாசம் டைம் எடுக்குறீங்க. சரிங்களா? அப்படி டைம் எடுத்து வேலை செய்றீங்க. அதே போல நீங்க 2 பேர அறிமுகப்படுத்தினீங்க பார்த்தீங்களா? அவங்களும் என்ன பண்றாங்க? புதுசா வந்த நபர்கள் 2 பேர இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு 1 மாசம் டைம் எடுத்தாங்கன்னா, உங்களுக்கு 1 வருஷத்துல டீம் குரோத் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க 2 பேர இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. உங்க லெஃப்ட்ல 1 நபர், ரைட்ல 1 நபர். இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்களா? அந்த 2 நபர்களும் என்ன பண்றாங்க, 1 மாசம் டைம் எடுத்து வேலை செய்யும்போது 2வது மாசம் உங்க டீம் ஸ்ட்ரென்த் உங்க லெஃப்ட்ல 2 பேரு, ரைட்ல 2 பேரு. அப்ப லெஃப்ட்ல 2வது மாசம் வந்த அந்த 2 நபர்களும், லெஃப்ட்ல வந்த 2 நபர்களும், ரைட்ல வந்த 2 நபர்களும் அவங்களும் ஒரு மாசம் டைம் எடுக்குறாங்க அப்படின்னா, 3வது மாசம் உங்க லெஃப்ட்ல 4 நபர்கள் வருவாங்க. ரைட்ல 4 நபர்கள் வருவாங்க. சோ இதுவே 4வது மாசம் அந்த 4 நபர்கள் நான் வந்து 2வது மாசம், 1வது மாசம் ஆட்கள சொல்லல. 3வது மாசம் வந்த புதுசா வந்த அந்த 4 நபர்களும் ஒரு மாசம் டைம் எடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு 4வது மாசம் உங்களுக்கு லெஃப்ட்ல 8 பேரு, ரைட்ல 8 பேர் வருவாங்க. இதே மாதிரி 4வது மாசம் வந்த அந்த புது நபர்கள் 8 பேரும், அவங்க ஒரு மாசம் டைம் எடுக்கும்போது 5வது மாசம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்ல 16 நபர்கள், ரைட்ல 16 நபர்கள் வருவாங்க. அதே மாதிரி 6வது மாசம் 5வது மாசம் வந்த புது நபர்கள் 16 பேரும் ஒரு மாசம் டைம் எடுக்குறாங்க. எல்லாருமே 1 மாசம். புதுசா வந்த நபர்கள். பழைய ஆளுங்க வொர்க் பண்ணல. அந்த ஃப்ரெஷ் மந்த்ல யார் யார் புதுசா வந்திருக்காங்களோ, இவங்க எல்லாருமே ஒரு மாசம் டைம் எடுத்து வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6வது மாசம் உங்க லெஃப்ட்ல 32 நபர்கள், ரைட்ல 32 நபர்கள் வருவாங்க. இதுவே 7வது மாசம் பாருங்க, உங்க லெஃப்ட்ல 64 நபர்கள்,
உங்க ரைட்ல 64 நபர்கள் வருவாங்க. 8வது மாசம் பார்த்தீங்கன்னா, 128 லெஃப்ட், 128 ரைட் வருவாங்க. 9வது மாசம் பாருங்க. 9வது மாசம் பார்த்தீங்க அப்படின்னா, 8வது மாசம் வந்த 128 நபர்களும் ஒரு மாசம் டைம் எடுத்து வொர்க் அவுட் பண்ணும்போது, 9வது மாசம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 256 நபர்கள் லெஃப்ட்ல, 256 நபர்கள் ரைட்ல வருவாங்க. 10வது மாசம் பாருங்க, அதே மாதிரி 512 லெஃப்ட் வரும், 512 ரைட்ல வரும். 11ஆம் மாசம் பார்த்தீங்கன்னா, 1024 நபர்கள் லெஃப்ட், 1024 நபர்கள் ரைட். 12ஆம் மாசம் 2048 லெஃப்ட், 2048 ரைட். இது ஒரு மேஜிக் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12வது மாசம் பார்த்தீங்கன்னா, ஒரே மாசத்துல 2048 பேர் லெஃப்ட்ல வந்திருப்பாங்க. 2048 பேர் ரைட்ல வந்திருப்பாங்க. ஒரே மாசத்துல. புது நபர்கள். சரிங்களா? இவங்க யார் மூலமா வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11வது மாசம் 1024 நபர்கள் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க டூப்ளிகேட் 2 நபர்கள ஒரு மாசம் டைம் எடுத்து வேலை செய்யும்போது 2048 லெஃப்ட், 2048 ரைட் வந்திருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. 1வது மாசத்துலருந்து 11வது மாசம் மொத்தம் எத்தன பேர் இருக்காங்கன்னு கவுண்டிங் பண்ணி பாருங்க. 11ஆம் மாசம் 1024, 10வது மாசம் 512, 9ஆம் மாசம் 256, 8வது மாசம் 128, 7வது மாசம் 64, 6வது மாசம் 32. இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா, டோட்டலா 2048 பேர் வருவாங்க. 11 மாசத்துல மொத்தமா எத்தன நபர்கள் வந்தாங்களோ, அவங்க எல்லாமே ஜஸ்ட் ஒரே மாசம் 12ஆம் மாசம் 2048 நபர்கள் வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்ப இதுதான் பவர் ஆஃப் டூப்ளிகேஷன் சொல்லுவாங்க. டோட்டலா ஓவராலா பார்த்தீங்கன்னா, 4095 நபர்கள் லெஃப்ட், 4095 நபர்கள் ரைட்ல வந்திருப்பாங்க. ஜஸ்ட் எவ்வளோ 12 மாசத்துல வந்து இவ்ளோ டீம் ஸ்ட்ரென்த் வந்திருக்கும். ஜஸ்ட் 2 நபர்கள் ஸ்டார்ட் பண்றது மூலமா. 2 நபர். அந்த 2 அப்படியே பொறுமையா ரொம்ப பொறுமையா ஒரு மாசம் டைம் எடுத்து வொர்க் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு 4095 ரைட், 4095 நபர் லெஃப்ட்ல வந்திருப்பாங்க. மிகப்பெரிய டூப்ளிகேஷன் உங்க கீழ வந்து டீம்ல நடந்திருக்கும். இது எல்லாமே எப்படி இன்கம்மா மாறுது. சரிங்களா? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம டீம் ஸ்ட்ரென்த் லெஃப்ட்ல எத்தன, ரைட்ல எத்தனன்னு குடுத்துட்டோம். நம்மகிட்ட மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பேக்கேஜ் இருக்கு. 299, 599, 1199. 4 பிவி இருக்கு. நம்ம மேக்ஸிமம் வந்து டார்கெட் வந்து 4 பிவி பண்றோம். அப்போ நம்ம 4 பிவில ஐடி எடுக்கிறோம். ஒரு நபர் ஒரு பாயிண்ட்ல வரல. அப்படின்னா 4 பிவில ஐடி எடுக்கிறோம். 4 பாயிண்ட் மேட்ச் ஆகும்போது நம்மளுக்கு எவ்வளவு இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 240 கிடைக்குது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் லெஃப்ட்ல ஒரு நபர், ரைட்ல ஒரு நபர். சரிங்களா? 4 பாயிண்ட் வராங்க. நம்ம 4 பிவி மேட்சிங் கணக்கு எடுக்கிறதெல்லாம் ஒரு நபர் மூலமா ஒரு ஒரு ஜோடின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஜோடிக்கு 240 கிடைக்குது. ஒரு ஜோடிக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 240 ஃபர்ஸ்ட் மந்த். செகண்ட் மந்த்னா 2 ஜோடி 480 கிடைக்குது. 3 மந்த் பாத்தீங்கன்னா 4 ஜோடி நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது? 960 கிடைக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. 4th மந்த் 8 ஜோடி ரூ. 1920 கிடைக்குது. அதே மாதிரி அடுத்த மாசம் 16 ஜோடி ரூ. 3840 இன்கம் கிடைக்குது. 32 ஜோடி அதுக்கு அடுத்த மாசம் ரூ. 7680 கிடைக்குது. 64 ஜோடி ரூ. 15,360 கிடைக்குது. 128 ஜோடி 30,720 கிடைக்குது. 256 ஜோடி 256 பேர் மேட்ச் பண்ணியிருக்கோம். 256னா 256 இன்டு 4 பாயிண்ட் கணக்கு வரும். நம்ம ஒரு கால்குலேஷனுக்காக 256 ஜோடி நம்ம கணக்கு சொல்றோம். ரூ. 61,440 இன்கம் வந்திருக்கு. 1 மந்த் இன்கமா. அடுத்து 512 ஜோடிக்கு பார்த்தீங்கன்னா 1,22,880. 512 ஜோடி வரும்போது நம்மளுக்கு 1,22,000 இன்கம் கம்பெனி குடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா 1024 பாயிண்ட் வந்து ஜோடி மேட்ச் ஆகும். 1,44,000 இன்கம் குடுப்பாங்க. நல்லா பாருங்க. 1,22,000 அதுக்கு அடுத்த மாசம் ஏன் ரொம்ப கம்மியா இருக்கு? அதை விட கம்பேர் பண்ணும்போது 16,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க சீலிங் வந்து உங்களுக்கான லிமிட் இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 4,800 அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 1,44,000 தான் லிமிட் கம்பெனி. அப்ப அந்த இடத்துல கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு லிமிட் வந்து பிக்ஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அப்ப லிமிட் பிக்ஸ் பண்ணும்போது உங்களுடைய ரூ. 1,00,000 இன்கம் 1,44,000 இன்கம் அப்படின்றது நிச்சயமா சொல்றேன் 10வது மாசத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். 10வது மாசத்துல இருந்து நீங்க ரூ. 1,00,000 ரொம்ப பொறுமையா 2 நபர்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அந்த 2 நபர கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, அந்த 2 4ஆ மாத்தி, 4 8ஆ மாத்தி ஒரு மாசம் டைம் எடுத்து நீங்க வொர்க் அவுட் பண்ணாலும், நீங்க 10வது மாசம் ரூ. 1,00,000 சம்பாதிக்க முடியும். நீங்க பாருங்க அப்படின்னா, 10வது மாசம் 1,22,000 ஒரே மாசத்துல கிடைக்குது. சரிங்களா? அந்த 1,22,000 இன்கம் வந்து 9 மாசம் டோட்டல் இன்கம். 9 மாசம் இதுக்கு முன்னாடியே 9 மாசம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த 9 மாசம் டோட்டல் இன்கம் தான் உங்களுக்கு 10வது மாசம் 1,00,000 ஒரே மாசத்துல கிடைக்கும். அப்ப இதுதான் பவர் ஆஃப் டூப்ளிகேஷன் சொல்லுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து டீமை கிரியேட் பண்றோமோ, அந்த அளவுக்கு டீம் வந்து அசுர வேகத்துல வளர்ச்சி அடையும்போது, ஒரே மாசத்துல உங்களுக்கு தேவையான இன்கம் வந்து அந்த டீம் வந்து குடுத்துரும். இதுதான் பவர் ஆஃப் டூப்ளிகேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இன்கம் வந்து உங்களுக்கு கம்பெனி லிமிட்ட பிக்ஸ் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு 11ஆம் மாசத்துல இருந்து ரூ. 1,44,000 மேல கம்பெனி இன்கம் தரமாட்டாங்க.
சரிங்களா? லிமிட். ஏன்னா எல்லாருக்கும் கம்பெனி பிரிச்சு குடுக்குது. நம்மளுக்கு தேவையான இன்கம் எவ்வளோ? ரூ. 1,00,000. அது உங்களுக்கு எப்ப கிடைக்குது அப்படின்னா, உங்களுக்கு கம்பெனி வந்து 11ஆம் மாசம் 10வது மாசத்துலருந்து ரூ. 1,00,000க்கு மேல இங்க இன்கம் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? அந்த இன்கம் போதுமா? பத்தாது. சரிங்களா? அது வந்து நீங்க ஸ்டார்ட்டிங்ல வேணா நீங்க என்ன நெனச்சிருக்கலாம், ஓகே போதும், நல்லா இருக்கு இன்கம் அப்படின்னு வந்திருப்பீங்க. ஆனா நம்பளுக்கு வந்து ஒவ்வொரு டார்கெட்ட ரீச் பண்ணும்போது இந்த இன்கம் பத்தாது. இது இன்னைக்கு இல்ல, அந்த காலத்திலேயே சொல்லிட்டாங்க. வரவு எட்டனா செலவு பத்தனா. ஸோ எந்த சூழல்லயும் நீங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் கண்டிப்பா அதுக்கான செலவு வந்தே தீரும். அப்ப அந்த இடத்துல நம்ம இன்கம் இன்னும் நெறைய இருந்தா நல்லா இருக்கும். நம்மளுக்கு என்ன இன்கம் தெரியும்? நம்ம கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணும்போது நம்ம பேக்கேஜ் எவ்வளோ? 299 பேக்கேஜ் 1 பிவி, 599 பேக்கேஜ் 2 பிவி, ரூ. 1199 பேக்கேஜ் 4 பிவி. இந்த 3 பேக்கேஜ் தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு மேல நம்மளுக்கு தெரியாது. இது எல்லாமே ஒன் டைம் பர்ச்சேஸ். இதுக்கு என்ன இன்கம் கம்பெனி இமிடியேட்டா குடுக்குறாங்கன்னா, பாயிண்ட் மேட்சிங். ஒரு பிவி மேட்ச் பண்ணா ரூ. 60 உங்களுக்கு கிடைக்கும். சரி 2 பிவி மேட்ச் பண்ணா 120 கிடைக்கும். ஒரு பேக்கேஜ்க்கு தகுந்தாற் போல கம்பெனி சீலிங் ஒரு நாளைக்கு லிமிட் இவ்வளோ. ரூ. 1200 பேக்கேஜ் எல்லாம் ஒரு 4,800 ஒரு நாளைக்கு லிமிட். அந்த பேக்கேஜ நம்ம எல்லாருமே ஜாயின் பண்றோம். பிளஸ் வந்து ஸ்பான்சர் மேட்சிங் வந்து 10% இருக்கு. 10%னா எவ்வளோ? நீங்க வாங்கக்கூடிய இன்கம்ல இருந்து உங்க அப்ளையனுக்கு. இல்ல நீங்க டைரக்ட்டா ஒருத்தர இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. அவங்க இன்கம் அவங்க வந்து ரூ. 60 பேர் மேட்ச் பண்ணா உங்களுக்கு ரூ. 6. அவங்க ரூ. 600 சம்பாதிச்சா உங்களுக்கு ரூ. 60. அவங்க ரூ. 4,800 சம்பாதிக்கும் ரூ. 480 நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 2 இன்கம் நம்ம எல்லாருக்குமே பொதுவா தெரியும். இத தாண்டி வேற என்ன இருக்கு? நம்ம ரிவார்ட பத்தி பேசியிருக்கோம். ரிவார்டுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டொமஸ்டிக் ட்ரிப் இருக்கு, ஃபாரின் ட்ரிப் இருக்கு. அத தாண்டி என்ன கார் ஃபண்ட் இருக்கு. கார் ஃபண்ட பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியுமா கேட்டா, தெரியாது. சரிங்களா? நம்ம கம்பெனில நம்மளுக்கு பிரசன்ட்ல வந்து இன்கம் குடுக்குறாங்க. நம்ம செலவுக்கு ஓகே நல்லா இருக்கு. ஆனா நம்ம ஃபியூச்சருக்கு என்ன இருக்குன்னா, நம்ம கம்பெனில குடுக்கக்கூடிய மிகப்பெரிய இன்கம் பார்த்தீங்கன்னா, கார் ஃபண்ட். ஸோ இந்த கார் ஃபண்ட பத்தி நெறைய பேருக்கு டீட்டெயில் தெரியாது. ஸோ ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன சொல்லியிருப்போம், டோட்டலா ஒரு ரூ. 40,00,000 கார் ஃபண்ட் இருக்கு. அத மட்டும் சொல்லியிருப்போம். பட் டீட்டெயில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டோம். கார் ஃபண்ட் எவ்வளோ இருக்கு அப்டின்னா, ரூ. 40,00,000 இருக்கு. 40 லேக்ஸ் வந்து கார் ஃபண்ட் இருக்கு. நீங்க வாங்கக்கூடிய பிவி மேட்சிங் இன்கம் உட 15 மாசம் கார் ஃபண்டுல நீங்க கரெக்ட்டா அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த கால்குலேஷன் படி வொர்க் அவுட் பண்ணீங்க அப்டின்னா, 15 மாசத்துல ரூ. 40,00,000 சம்பாதிக்க முடியும். அது பாசிபிள் எங்க இருக்குன்னா, பிரைமார்ட்ல இருக்குங்க. நிஜமா இருக்குது. ரொம்ப பொறுமையா நீங்க வொர்க் அவுட் பண்ணாலும் 4 பிவி, 4 பிவின்னு ஐடியில எதுக்கு நாங்க வந்து ஆஃபர் வந்து 4 பிவில குடுக்குறோம் அப்டின்னா, இதுக்காக மட்டும் தான். நம்ம எல்லாருமே எதுக்காக வொர்க் பண்றோம்? பாயிண்ட் மேட்சிங் இன்கம்க்காக வொர்க் பண்றோம். பட் என்னோட டார்கெட் அப்டின்னு, என்னோட ட்ரீம் அப்டின்னு நான் 40 லேக்ஸ் அந்த கார் ஃபண்டுக்காக நான் உழைக்கிறேன். சரி நான் வந்து பிளாட்டினம் ரேங்க் வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ பிளாட்டினம் அடுத்து வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆக போறது என்ன இன்கம் பார்த்தீங்கன்னா, கார் ஃபண்ட் இன்கம் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. மிகப்பெரிய இன்கம் வந்து கார் ஃபண்ட் இருக்கு. ஸோ கார் ஃபண்ட பத்தி நம்மளுக்கு தெரியுமான்னு கேட்டா, நிச்சயமா நெறைய பேருக்கு தெரியும். 100% வாய்ப்பே கிடையாது. ஸோ கார் ஃபண்ட் எப்பருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்டின்னா, டோட்டல் ரிவார்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் டூர் ஃபண்ட் ஸ்டார்ட் ஆகுது. 4 டொமஸ்டிக் ட்ரிப் இருக்கு, 2 ஃபாரின் ட்ரிப் இருக்கு. இந்த டூர் ஃபண்டுக்கு பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9,350 உங்க லெஃப்ட்ல பாயிண்ட், ரைட்ல 9,350 பாயிண்ட். சரிங்களா? நான் சொல்றது முழுக்க முழுக்க ஃபியூச்சர் நாளைக்கே கிடைக்காதுங்க. ஃபியூச்சர்ல என்ன? ஃபியூச்சர்னா என்ன? நம்ம சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறது தான். அந்த சேவிங்ஸ் எதுல இருக்கு? நீங்க சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. பிரைமார்ட்ல இருக்கு. அப்ப பிரைமார்ட்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டூர் ஃபண்டா குடுத்துருக்காங்க. 9,350 பாயிண்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து வர்றது தான் கார் ஃபண்ட். எந்த டைம் டியூரேஷனும் கிடையாது. எல்லாமே அக்குமுலேஷன் பாயிண்ட். இந்த டைம்க்குள்ள தான் அச்சீவ் பண்ணணும். இப்ப நம்ம கம்பெனில ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர் போகுது. அது பார்த்தீங்கன்னா, டைம் டியூரேஷன் குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் பாயிண்ட் குடுத்துருக்காங்க. பட் இது அப்படிலாம் கிடையாது. நீங்க எனி டைம் எப்ப இந்த பாயிண்ட்ட கம்ப்ளீட் பண்ணீங்களோ, அப்ப இந்த இன்கம் கிடைக்கும். அப்ப 9,350 பாயிண்ட் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா, சரிங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி 4,095 நபர்கள் லெஃப்ட்ல வந்தாங்கன்னா, உங்களுக்கு 16,380 பாயிண்ட். 4,095 நபர்கள் லெஃப்ட்ல வந்தாங்கன்னா, 16,350 பாயிண்ட் லெஃப்ட், 16,380 பாயிண்ட் ரைட் வந்திருக்கும். 4,095 நபர்கள் மூலமா. ஒரு நபர்ன்றது 4 பாயிண்ட் கணக்கு. அப்போ 4ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட 16,380 பாயிண்ட் வந்திருக்கும். இதுல வந்து ஒரு 9,350 பாயிண்ட் லெஸ் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7,000 பாயிண்ட் பேலன்ஸ் இருக்கும். 7,000 பாயிண்ட்ஸ். சரிங்களா? 7,000 இதெல்லாம் 16,380 பாயிண்ட் எவ்வளவு நாள்ல வரும்? 12 மந்த்ல வரும். இந்த 12 மந்த்ல 9,350 பாயிண்ட்ட லெஸ் பண்ணிடுங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 7,000 கிட்டத்தட்ட 7,000 பாயிண்ட் இருக்கும். சோ நம்ம ஆல்டோ கார் ஃபண்ட் எவ்வளவு தெரியுமா? 7,500 பாயிண்ட். 9,350 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய 7,500 பாயிண்ட்க்கு என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, கம்பெனி ஆல்டோ கார் வாங்குறதற்கான ஃபண்ட் 2 லேக்ஸ் குடுக்குறாங்க. அப்ப நீங்க 12வது மாசம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க 1,44,000 இன்கம் வாங்கியிருப்பீங்க. பிளஸ் வந்து கம்பெனி என்ன பண்ணா ரூ. 2,00,000 கேஷ் குடுப்பாங்க கார் ஃபண்டா. ஒரே மாசத்துல. நீங்க வாங்கக்கூடிய பாயிண்ட் மேட்சிங் இன்கமோட கார் ஃபண்ட் அதிகமா இருக்கும். சோ இது அந்த டைம்ல நீங்க அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அடுத்து சரிங்களா? அல்ட்ரோஸ் கார் ஃபண்ட். அல்ட்ரோஸ் கார் ஃபண்ட் அப்படின்றது 7,500 பாயிண்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம், ஃப்ரெஷ்ஷா லெஃப்ட்ல, ரைட்ல
15,000 பாயிண்ட் வரும்போது ஆல்ட்ரஸ் கார் ஃபண்ட் கொடுக்குறாங்க. கம்பெனி எவ்வளவு கேட்கறாங்க அப்படின்னு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 5 lakhs கொடுக்குறாங்க. சரிங்களா? 5 lakhs கொடுக்குறாங்க. 3,750 நபர்கள் லெஃப்ட், 3,750 நபர்கள் ரைட். நல்லா கவனிங்க. இந்த 15,000 பாயிண்ட் வரணும் அப்படின்னா கொஞ்சம் கால்குலேஷன் வந்து கஷ்டமா தான் இருக்கும். இது 2, 3 ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணும்போது ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. 15,000 பாயிண்ட் டிவைட் வந்து 4 PV டிவைட் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நபரும் 4 பாயிண்டா எடுக்கும்போது நம்மளுக்கு தேவையான ஆட்கள் 3,750 நபர்கள் லெஃப்ட்ல, 3,750 நபர்கள் ரைட்ல. சரிங்களா? இது வந்து 13வது மாசம் கண்டிப்பா கம்ப்ளீட் ஆகும். ஏன் அப்படின்னா 4,095 பேர் வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் இருப்பாங்க 13வது மாசம். அதை 2ஆல டூப்ளிகேட் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 8,000 பேருக்கு மேல வருவாங்க. ஆனா நம்மளுக்கு தேவை 3,750 பேர் லெஃப்ட், 3,750 பேர் ரைட் தேவை. அப்ப கிட்டத்தட்ட 13வது மாசம் உங்களுக்கு கம்பெனி 5 லட்ச ரூபாய் கொடுப்பாங்க. கார் ஃபண்டா கொடுப்பேன். பட் நீங்க வாங்கக்கூடிய சீலிங் பாயிண்ட் மேட்சிங்ல 1,44,000 தான் கம்பெனி லிமிட்டா வச்சிருப்பாங்க. அதை விட 3 மடங்கு கார் ஃபண்ட்ல நீங்க 14வது மாசம் நீங்க 13வது மாசம் நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க. சரிங்களா? சோ இதுக்கு அடுத்து வர்ணா கார் ஃபண்ட் கொடுக்குறாங்க. உங்க லெஃப்ட்ல 20,000 பாயிண்ட், ரைட்ல 20,000 பாயிண்ட். அதாவது 9,350 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்றீங்க. அதுக்கு அடுத்து 7,500 பாயிண்ட். அதுக்கு அடுத்து ஒரு 15,000 பாயிண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 20,000 பாயிண்ட் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க, லெஃப்ட் ரைட் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா கம்பெனி வந்து உங்களுக்கு எவ்வளவு கார் ஃபண்ட் தராங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7,50 லட்ச ரூபாய் கார் ஃபண்ட் வர்ணா கார் வாங்குறதுக்கு. இதுல தேவையான மக்கள் 4 PVல நீங்க ஐடி எடுக்கிறீங்கன்னா 20,000 4 PVல நீங்க டிவைட் பண்ணும்போது லெஃப்ட்ல 5,000 நபர்கள், ரைட்ல 5,000 நபர்கள், வெறும் 5,000 பேரு. சரிங்களா? நம்ம வந்து நம்மளுக்கு வந்து டீம் ஸ்ட்ரென்த் 12வது மாசம் 2,000 பேர் லெஃப்ட், 2,000 பேர் ரைட். அந்த 2,000 பேரை 2 பேர் கொடுத்தாங்கன்னா 13ஆம் மாசம் 4,000 மாறும். 14வது மாசம் அது 8,000 மாறும். அப்ப நம்மளுக்கு தேவை எவ்வளவு? 5,000 பேர் தான் தேவை. ஆனா 3,000 பேர் எக்ஸ்ட்ராவே வருவாங்க. அப்போ உங்களுக்கு 1 மாசம் இன்கம் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. கால்குலேஷன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை விட பெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஃபியூச்சருக்கான கான்செப்ட். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. நாளைக்கு உங்களுக்கான ஜெனரேஷன் நல்லா இருக்கணும். உங்க ஃபியூச்சர் நீங்க சேவிங்ஸ் பண்ண அவசியமே கிடையாது. கார் ஃபண்ட் இருக்கு. மிகப்பெரிய கார் ஃபண்ட் இருக்கு. அப்போ 5,000 நபர்கள் லெஃப்ட், 5,000 நபர்கள் ரைட் வந்தாங்கன்னா 7,50 லட்ச ரூபாய் கார் ஃபண்ட், வர்ணா கார் ஃபண்ட் கம்பெனி கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்து ஹையஸ்ட் நம்ம கம்பெனில இருக்கிற ஹையஸ்ட் தெரியுமா? BMW கார் ஃபண்ட் 25 லட்ச ரூபாய் கம்பெனி அப்படியே அள்ளி கொடுக்குறாங்க. ரிவார்டுக்கெல்லாம் டிடக்ஷன்லாம் கிடையாதுங்க. 25 லட்ச ரூபாய் நீங்க ரிவார்டு அடிச்சீங்கன்னா அப்படியே கையில கொடுத்துருவாங்க. கம்பெனி அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருவாங்க. அது எவ்வளவு கொடுக்குறாங்க டார்கெட்டா? வெறும் 40,000 பாயிண்ட்ங்க. வெறும் 40,000 பாயிண்ட். உங்க லெஃப்ட்ல 10,000 நபர்கள், ரைட்ல 10,000 நபர்கள் வந்தாங்கன்னா உங்களுக்கு கம்பெனி 25 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு 14வது மாசம் நம்மளுக்கு 8,000 பேர் லெஃப்ட்ல ஆக்சுவலா கணக்குப்படி 8,000 பேர் வந்துருவாங்க. நம்ம 15வது மாசம் நம்ம லெஃப்ட்ல 16 நபர்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா நம்மளுக்கு கம்பெனி எவ்வளவு கேட்கறாங்கன்னா 10,000 நபர்கள். 10,000 பேர் லெஃப்ட், 10,000 பேர் ரைட் வந்தா 25 லட்ச ரூபாய் கம்பெனி கேஷ் குடுக்குறாங்க. ஓவரால் 40 லட்ச ரூபாய் வந்துரும். ஃபர்ஸ்ட் ஒரு 5, அப்புறம் 2 7, சரி ஒரு 7 1/2 கிட்டத்தட்ட 14,50 லட்ச ரூபாய் கம்பெனி கார் ஃபண்ட். ஃபர்ஸ்ட் எத்தனை 20, 35, 42,500 பாயிண்ட்க்கு 16 லட்ச ரூபாய் தான் கம்பெனி குடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி. ஆனா, அதுக்கு அடுத்த 40,000 பாயிண்ட் கம்பெனி கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபாய் அப்படியே உங்களோட இன்கம் வந்து அப்படியே மல்டிபிள் ஆகுதுங்க. டீம் அப்படின்றது ரொம்ப டீம்ல சொத்துங்க. நீங்க 2 நபரால சம்பாதிக்க முடியாது. ஆனா 4,095 பேருக்கு நீங்க கொண்டு வர அந்த 2 நபர்கள் மூலமா தான் கொண்டு வர முடியும். அப்ப டீம் கொண்டு வரது ரொம்ப ஏன் டீம் கொண்டு வாங்க, டீம் கொண்டு வாங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் டீம் கொண்டு வரோம். அந்த டீம் கொண்டு வரது கஷ்டமே கிடையாது. இந்தியா மிகப்பெரிய பாப்புலேஷன் கண்ட்ரி. நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. அத சரியா பயன்படுத்தினால் கண்டிப்பா நிச்சயமா இந்த டார்கெட்ட நீங்க அச்சீவ் பண்ண முடியும். கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பிளான நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நெட்வொர்க்னா என்ன? பைனரினா என்ன? பைனரி ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். அந்த பிளான நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பவர் ஆஃப் டூப்ளிகேஷன். நீங்க 2 பேரு நாம சார் என்ன சார் ரூ. 60 தானா? அப்படிம்பாங்க. ஏங்க ஒருத்தர் மூலமா ரூ. 60. ஒரு சோப்பு வித்தா ரூ. 5 தான். அது எத்தன பேர்கிட்ட சோப்பு விக்கிறாங்க அப்படின்னு தான் முக்கியம். அதுக்கான சிஸ்டம் என்ன அந்த கம்பெனி கொண்டு வராங்க அப்படின்னு தான் முக்கியம். ஒரு பாயிண்ட்க்கு ரூ. 60. 1,00,000 பாயிண்ட் வந்தா எவ்வளவு கணக்கு யோசிச்சு பாருங்க. அப்படிதான் நம்ம கணக்கு போடணும். அப்போ ஒரு பாயிண்ட் எவ்வளவு ரூபாய் கம்பெனில ரூ. 300 உள்ள போனா ரூ. 60 கிடைக்குது. அப்படின்னா நம்ம எத்தனை பாயிண்ட் கொண்டு வரோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. சோ நீங்க சக்சஸ் பண்ண சிம்பிளா நான் சொல்லிக்கிறேங்க. கஷ்டமே கிடையாதுங்க. நீங்க வந்து உங்க கீழ நல்லா டார்கெட் பண்ண 4,095 நபர்கள் டோட்டலா லெஃப்ட், ரைட் 1 இயர்ல வரணும் அப்படின்னா, இந்த டயகிராம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டெப்ப கம்ப்ளீட் பண்ணாலே போதும். நீங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்க டீம நீங்க ஆன்லைன்ல சேர்க்கணும் அவசியமே கிடையாது. அதான் நம்ம சொல்லி ஃபர்ஸ்ட் மந்த் லெஃப்ட் 1, ரைட் 1. 2வது மாசம் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் 2 நபர், ரைட்ல 2 நபர். 3ஆம் மாசம் 4 நாளு, 4வது மாசம் 8, 5ஆம் மாசம் 16, 6ஆம் மாசம் 32, 7ஆம் மாசம் 64.
இது வந்து சர்வே சொல்லுது. நெட்வொர்க்ல இதுவரைக்கும் நெறைய நிபுணர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? நெட்வொர்க்ல வந்து நெறைய இத பத்தி ரிசர்ச் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்கல்ல. அப்ப பைனரி கான்செப்ட்ல என்ன சொல்றாங்க அப்டின்னா, நீங்க ஜெயிக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இதுதான் இந்த ஸ்டெப். உங்க லெஃப்ட்ல 64 நான் 64 பாயிண்ட்ட சொல்லலங்க. 64 நபர்கள். லெஃப்ட்ல 64 நபர்கள். அது 4, 4 பாயிண்டா இருக்கலாம். ஒரு பாயிண்டா இருக்கலாம். 3, 3 பாயிண்டா கூட இருக்கலாம். 64 லெஃப்ட், 64 ரைட் வந்தா, நீங்க கால் மேல கால் போட்டு, உங்களுக்கான பாசிவ் இன்கம். நான் சொல்ற ஆக்டிவ் இன்கம் நீங்க வேலை செஞ்சா தான் போணும். பாசிவ் இன்கம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும்னா, இந்த ஸ்டெப்ப நீங்க கம்ப்ளீட் பண்ணாலே போதும். நீங்க கால் மேல கால் போட்டு வீட்ல நைட் உட்கார்ந்தா கூட, எனக்கு தன்யா மேடம் நேத்தோ இன்னைக்கோ வாய்ஸ் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு நான் வொர்க்கே பண்ணல. எனக்கு ரூ. 1000 இன்கம் வந்திருக்குன்னு. இப்ப நான் அடுத்த நாள் நாளைக்கு வந்து நான் வெளிய போயிடுவேன். சோ நாளைக்கு நான் நாட் அவைலபிள். 24 ஹவர்ஸ் நாட் அவைலபிள். பட் எனக்கு இன்கம் வந்திருக்கும். இப்ப நான் எங்க போனாலும், நான் வேலையே செய்யலனா கூட எனக்கு இன்கம் வரும். நேத்து தன்யா மேடம் ரூ. 1000 தான் எனக்கு ரூ. 2000 இன்கம். சரிங்களா? அப்போ ஏன் இதெல்லாம் அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆயிட்டோம். நீங்களும் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, அதுக்கான இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல நம்ம கிட்ட பெனிஃபிட்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஐடிஸ். ஏன் மல்டிபிள் ஐடிஸ் சொல்றோம்? அதுவும் நெறைய பேருக்கு வந்து புரியல. அப்படின்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து பைனரி கான்செப்ட். மேல யூ, கீழ நீங்க, லெஃப்ட் நீங்க, ரைட் நீங்க. ஓகேங்களா? இப்ப நல்லா இந்த பிக்சர பாருங்க. லெஃப்ட்ல இருக்க ஐடிக்கு ஏபி பண்றீங்க. ரைட்ல ஐடிக்கு ஏபி பண்றீங்க. நீங்க உங்க லெஃப்ட் ஐடி உங்க பேர்ல தான் இருக்கு. ரைட்ல இருக்க ஐடி உங்க பேர்ல தான் இருக்கு. இந்த 2 ஐடி தான் வேலை செய்றீங்க. மேல ஐடி பாருங்க. மேல ஐடிக்கு வேலை செய்யாமலே. இந்த லெஃப்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, ரைட் அது 2மே நீங்க தானே. அதுக்கு கீழ தானே நீங்க 4 டீம் கொண்டு போறீங்க. அப்ப 4 டீம் மெயின்டெயின் பண்ணாலே 3 ஐடிக்கு இன்கம் கிடைக்கும். நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, வேற அதர் பிளான் சொன்னோம் பார்த்தீங்களா? பைனரி இல்லாம அதர் பிளான்லாம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதர் பிளான்ல ஒரு ஐடிக்கு 5 டீம் மினிமம் 5 டீம் மெயின்டெயின் பண்ணணும். ஆனா இங்க 3 ஐடிக்கு 4 டீம் தான். நீங்க 5 ஐடி போட்டாலும் 6 டீம் தான் வரும். நீங்க எத்தன ஐடி போட்டீங்களோ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் தான் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த டீம் மெயின்டெயின் பண்ணணும். நீங்க 7 ஐடி போட்டாலும் எத்தன 8 டீம் தான் வரும். அதையும் நான் சொல்றேன். இப்போ நீங்க ஃபேமிலி பேக் போடலாம். ஃபேமிலி பேக் அப்படின்ட்டு மேல 3 ஐடி உங்க பேர்ல ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். கீழ இருக்க 4. மேல 1 லெஃப்ட் நீங்க, ரைட் நீங்க. அந்த யூக்கு ஃபேமிலி. லெஃப்ட், ரைட் ஃபேமிலி. அந்த ரைட்ல இருக்க யூக்கு லெஃப்ட், ரைட் ஃபேமிலி போட்டிருக்கீங்க ஐடிய. இந்த ஃபேமிலி 1 இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு ஏபி, ஃபேமிலி 2 ஏபி, ஃபேமிலி 3 ஏபி, ஃபேமிலி 4 ஏபி. சரிங்களா? கிட்டத்தட்ட 8 டீம். ஆனா 7 ஐடி. 8 டீம் 7 ஐடி யோசிச்சு பாருங்க. நம்ம 8 டீம் மெயின்டெயின் பண்ணா நம்ம 7 ஐடிக்கு இன்கம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம். ஒரு 6 டீம் இருக்கு. ஒரு கம்பெனிலாம் இருக்கு. நம்பர் 1 கம்பெனி சொல்லுவோம். 6 டீம் மெயின்டெயின் பண்ணா 1 ஐடிக்கு தான் இன்கம். நீங்க 8 டீம் மெயின்டெயின் பண்ணா 7 ஐடிக்கு இன்கம் இருக்கு. 7 ஐடிக்கு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த இந்த ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா? ரிவார்டு ஃபண்ட், கார் ஃபண்ட் நம்மளுக்கு ரூ. 40,00,000 கிட்டத்தட்ட 2.80 crore இருக்கு 7 ஐடிக்கு. பிளஸ் பாயிண்ட் மேட்சிங் ஒரு ஐடிக்கு 4,800. பட் நம்ம இன்கம் எங்கேயோ போகும். நான் திரும்ப சொல்றேன். அந்த 5 டீம் 6 டீம் மெயின்டெயின் பண்ண ஒரே ஒரு ஐடிக்கு மெயின்டெயின் பண்ணக்கூடிய கம்பெனிலாம் நெறைய இருக்கு. அதுல ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாரி கம்பெனில ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. டஃப்ங்க. அவ்ளோ டஃப்ங்க அந்த கம்பெனிலாம். அதுல பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மலாம் இது அல்வா சாப்பிடுற மாதிரி. கொஞ்சம் நீங்க பாசிட்டிவா நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. இது ஒரு பொக்கிஷம். இத நீங்க கரெக்ட்டா பயன்படுத்தினால் என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா? ஜஸ்ட் செக் சார் பண்ணிடுங்க. கிளியரா இருக்கு சார். ஓகே சார். முருகேசன் சார் உங்க நெட்வொர்க் செக் பண்ணிடுங்க. முடிஞ்சா டேட்டா கார்டு ரூ. 22 தான். நம்ம பிரைம் மார்ட்லயே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரூ. 1 சம்திங் ரூ. 1க்கு மேல உங்களுக்கு கமிஷன்ஸே கிடைக்கும். சரிங்களா? பிரைம் மார்ட்ல நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரூ. 1க்கு மேல கமிஷன்ஸ் இருக்கும். அதனால வந்துட்டு நெட்வொர்க் செக் பண்ணிக்கிடுங்க. இவ்வளோ இன்கம் வந்து நம்ம கம்பெனி குடுத்துருக்காங்க. அவ்ளோ சூப்பரான ஒரு இன்கம் குடுக்கக்கூடிய ஒரு கம்பெனில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். வெளிய இருந்து வேடிக்கை பார்க்கிறது கூட கொடுமை கிடையாது. உள்ள இருந்து ஜாயின் பண்ணிட்டு வேடிக்கை பார்க்கிறது தான் ரொம்ப கொடுமை. ஒவ்வொரு குரூப்லயும் பார்க்கிறேன். அந்த லீடர்ஸ் அவ்ளோ கஷ்டப்படுறாங்க. வாங்க, வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஒரு காது குடுத்து கேட்க மாட்றாங்க. பெரிய பெரிய டீம்லாம் இருக்கு. அந்த டீம்ல 70 பேர், 80 பேர் குரூப்ல இருக்காங்க. இவ்ளோ பேர் ஜாயின் பண்ணி எதுக்காக ஜாயின் பண்ணி? சம்பாதிக்கணும். பிரைவேட்ல என்ன இல்ல இன்ஸ்டன்ட் இன்கம், இன்ஸ்டன்ட் சாலரிங்க. எந்த கம்பெனில குடுக்குறான்னு யோசிச்சு பாருங்க. அது பிரைவேட்ல இருக்கு. இந்தியாவிலே மிகப்பெரிய ரெவலன்ஸ் இன்ஸ்டன்ட் சேலரி. சார் என்ன சொல்றாங்க நம்ம எம்டி சார். அந்த 200 கூட குறைக்க போறாரு. ஃபியூச்சர் அப்டேட் வரப்போகுது. நீ மினிமம் ரூ. 200 இருந்தா ஐஎம்பிஎஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் அப்டேட் வரப்போகுது. 200 கூட குறைக்க போறாரு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உங்க பணங்க. உங்க பணத்த நான் ஏன் வச்சுக்கணும்? வாலெட்ல இருக்கிறதே நம்ம கிட்ட தான் அது இருக்குதுன்னு அர்த்தம். அது பேங்க் மாத்துறது உங்க பணம். நீங்க எப்பலாம் எடுத்து நீங்க எவ்வளவு சம்பாதிச்சா நீங்க எடுத்துங்க தான் எம்டி சொல்றாரு. இது போல மனசு யாருக்குமே வராது. ஒரு வாரம் அந்த பணத்த வச்சு ஒரு ரொட்டேஷன் பண்ணலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு? இன்ஸ்டன்டா நம்மளுக்கு பணத்த குடுக்குறாரு. சரிங்களா? ஓகே. இப்ப வந்து என்ன அப்டின்னா, வெற்றி 495 நபர்கள் 12 மாசம்.
இந்த வெற்றி அடையணும்னா நம்மளுக்கு ஸ்டெப் 1 2 நபர்கள். நான் வந்து நேரா உங்கள கூப்பிட்டு வந்து 4095 பேர கூப்பிட்டாங்கன்னு சொல்லலங்க. அந்த 4095 நபர்களுக்கும் வெரி ஃபர்ஸ்ட் ஏணிப்படி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஏணிப்படியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா 2 நபர்கள். 2 பேரு. உங்க வெற்றிக்கு அந்த 4095 ஒரு வருஷத்துல வரணும்னா, ஃபர்ஸ்ட் 2 நபரோட நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பாருங்க. உங்க கீழ லெஃப்ட், ரைட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா? நீங்க யார இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்களோ, அவங்க லெஃப்ட், ரைட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா? நீங்க டார்கெட்ட 4 பாயிண்ட் பண்ணுங்க. நான் யார்கிட்டயும் வந்து நீங்க 6 பாயிண்ட், 12 பாயிண்ட் அப்படின்றத விட 4 பாயிண்ட் டார்கெட் பண்ணுங்க. அதுக்கு தான் நம்ம ஆஃபர் போடுறோம். அவங்களுக்கு பெனிஃபிட் புதுசா வரவங்க பெனிஃபிட், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபர்ஸ்லாம் 4 பாயிண்ட் நம்ம மைண்ட்ல ஒரே பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அத கம்ப்ளீட் பண்றது ஈஸி. அப்ப நம்மளுக்கு தேவை ஃபர்ஸ்ட் 2 நபரு. அந்த 2 பேரும் வந்துட்டாங்களா? அவங்க 2 பேரையும் வந்து கம்ப்ளீட் பண்ண வைக்கணும். இதுதான் நீங்க 4095 நபர்கள அச்சீவ் பண்றதுக்கான முதல் ஸ்டெப். ஓகேங்களா? அதுக்கு என்ன நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? நம்ம எதுல இப்ப இருக்கிறோம் அப்படின்னா, டிஜிட்டல்ல இருக்கிறோம். இப்ப நீங்க யாருமே எந்தெந்த ஏரியாவுல இருப்பீங்க, எந்தெந்த ஊர்லயே இருப்பீங்க. இவங்க எல்லாரையும் நம்ம கனெக்ட் பண்றதுக்கு Zoomன்ற ஆப் தான். இது மிகப்பெரிய டிஜிட்டல் ரெவல்யூஷன். இதுல பார்த்தீங்கன்னா, நான் இங்கருந்து பேசிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் நம்மளுக்கு வந்து மீட்டிங் வந்து டைமிங்லாம் எண்ட் அப் ஆகல. சில அன்பெய்டு பேமெண்ட் பண்ணாம பண்ணீங்கன்னா 40 நிமிஷத்துல கட் ஆயிடும். கோவர்ஸ்லாம் குடுக்க முடியாது. அப்ப எந்த அளவுக்கு நீங்க அப்டேட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு இங்க ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்குது. அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகாம மீட்டிங் கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. எல்லாமே டெக்னாலஜி. அப்படின்னா ரெகுலர் Zoom மீட்டிங். எதுக்கு Zoom மீட்டிங் வைக்கிறோம்? நான் சம்பாதிக்கலங்க. நான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க சம்பாதிக்கணும். எனக்கு யாரும் Zoom மீட்டிங் வச்சு நம்ம டீம்ல கூட ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து. எங்களுக்கு மேல யாருமே Zoom மீட்டிங் வச்சு எங்களுக்கு கத்துக் குடுக்கல. நாங்க உங்களுக்கு கத்துக் குடுக்குறோம். சொல்லி தர்றோம். கைட் பண்றோம். மேல பக்கபலமா நாங்க இருக்கிறோம். நீங்க செய்ய வேண்டியது உங்க வருமானத்துக்காக தான். நாங்க சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு முக்கியம் இல்ல. நீங்க சம்பாதிக்கணும். அதுக்காக தான் நாங்க பண்றோம். இப்ப டெய்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எத்தன பேர் வைக்கிறீங்க? நம்ம சொல்றோம். நம்ம டெலிகிராம் சேனல் வச்சிருக்கோம். டெலிகிராம் சேனல் நெறைய வச்சிருக்கோம். அதுல போய் எடுத்துக்கிடுங்க. ஸ்டேட்டஸ் வைங்கன்னு எத்தன பேர் அத ஃபாலோ பண்றீங்க? ஃபாலோ பண்றது கிடையாது. Facebookல ஆட் போடுங்க. புது ஐடியா பிசினஸ்ன்னு புதுசு புதுசா நீங்க ஐடியா கிரியேட் பண்ணி டிஃபரெண்டா பண்ணும்போது தான் ரிசல்ட் இருக்கும். ஷேர் சேட், Instagram நெறைய இருக்குது இந்த மாரி. ஓகேவா? அப்ப இதெல்லாம் நீங்க செய்யணும். செய்யலைன்னா உங்க லீடர் யாரு? உங்க லீடர புடிச்சுக்கிடுங்க. செய்யலைன்னா என்கிட்ட சொல்லுங்க. "எனக்கு கத்து மாட்றாங்க, சொல்லி தர மாட்றாங்க. நான் ஜாயின் பண்ணிட்டேன்." கேளுங்க. நீங்க கேட்டு வேலை வாங்குற சந்தோஷம் தாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எதுக்கு வைக்கிறது? நீங்க விளம்பரப்படுத்துங்க. நான் இந்த மாரி கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்கள யாரோ டைரக்ட்டா போயிட்டு, "அப்பா என் கம்பெனில ஜாயின் பண்ண" சொல்றோம். ஸ்டேட்டஸ் வைங்க. பார்க்குறவங்க டெய்லி பார்ப்பாங்க. ஃபாலோ லிஸ்ட்ல கொண்டு வரலாம். அப்ரோச் பண்றது வசதியா இருக்கும். இன்விடேஷன் பண்றது வசதியா இருக்கும். நாங்கலாம் வைக்கிறோம்ல. சம்பாதிக்கிறோம். நாங்கலாம் வைக்கிறோம்ல. நீங்க ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப தானே வந்திருக்கீங்க. ரூ. 1 எதுக்கு இதுக்கு பிரைமேட்ல எதுக்கு ஜாயின் பண்ணீங்க? சம்பாதிக்க ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்ப அதுக்கான வேலை என்ன? அந்த வேலைய செய்யணும்ல. ஒரு வேலைக்கு போனா, இதுதான் வேலைன்னு ஓனர் சொல்லும்போது செய்றோம்ல. இங்க ஏதாவது நாங்க அதிகாரம் பண்ணி சொல்றோமா? உங்களுக்கு இங்க அன்லிமிட்டட் இன்கம் இருக்கு. உங்களுக்கு என்ன பிளான் குடுத்தாலும் அதே தான் எனக்கும் பிளானுங்க. ஒரு பாயிண்ட்க்கு ரூ. 60 எனக்கும் ரூ. 60 தான். ஒரு நாளைக்கு ரூ. 4800 அப்படின்னா, எனக்கு ரூ. 4800 தான் சேலிங். அதனால வந்துட்டு, நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே காமனான விஷயம் தான் கம்பெனி குடுத்துருக்காங்க. சோசியல் மீடியா பவர்ஃபுல்லா பாருங்க. நீங்க Play Storeல போய் செக் பண்ணி பாருங்க. Instagram வந்து 500 கோடி நபர்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. உலக பாப்புலேஷன் வந்து 800 கோடி. அப்ப 500 கோடி பேரு Instagramல இருக்காங்க. நீங்க போயிட்டு Play Storeல செக் பண்ணி பாருங்க. டோட்டல் அந்த டவுன்லோட் லிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, இத்தன பேர் நான் வந்து டேட்டா பக்காவா எடுத்து ப்ரூஃபோட தான் பேசுறேன். அதே வந்து நீங்க YouTube போய் செக் பண்ணி பாருங்க. 1000 கோடி மக்கள். இருக்கிறதே 800 கோடி. ஆனா 1000 கோடி பேர் வந்து யூடியூப் சேனல் யூஸ் பண்றாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, Facebook 500 கோடி, WhatsApp 50 கோடி. இவ்வளோ பேர் இருக்காங்க. நான் சொன்ன அவசியமே கிடையாது. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நெட்வொர்க் எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. ஒவ்வொருத்தரும் Facebook ஏன் நம்பர் 1 இருக்கான். நெட்வொர்க்குங்க. அவ்வளோ பேர் Facebookல இருக்கிறாங்க. Instagramல அத்தன பேர் இருக்கிறாங்க. YouTubeல அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்ப நீங்க இதெல்லாம் சாட்சிங்க. இதெல்லாம் நீங்க கண்ணால பாருங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு. அப்ப இதெல்லாம் நமக்கெல்லாம் இருக்குது. அத நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் முக்கியம். நீங்க YouTube எப்படி யூஸ் பண்றீங்க? Facebook எப்படி யூஸ் பண்றீங்க? அத நீங்க ரீல்ஸ்க்காகவோ, வீடியோக்காக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் வந்து என்னப்பா யூஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுன்னே இருக்கும். சரிங்களா? அப்ப எல்லாமே நம்ப கையில தான் இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ நேரம் என்னுடைய அந்த ட்ரெய்னிங்க கண்டிப்பா எல்லாருமே வந்து பொறுமையா கேட்டிருப்பீங்க. எல்லாருமே நம்புறேன். எல்லாருக்குமே கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இது வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங்கு. மேபி கொஞ்சம் டைம் எடுத்திருக்கலாம். பட் ஃபியூச்சர்ல அது வந்து கண்டிப்பா இந்த ட்ரெய்னிங் அப்படிங்கிறது 40 நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிக்கிற மாரி கண்டிப்பா ட்ர ட்ரை பண்ணுவோம். எல்லாருமே இவ்வளோ நேரம் பொறுமையா வந்து இந்த மீட்டிங் கேட்ட எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிய சொல்றேன். இதுக்கப்புறம் வந்து ஆஃபர் அனௌன்ஸ்மென்ட் இருக்குது.
நீங்க யாருமே லெஃப்ட் ஆயிடாதீங்க. ஜஸ்ட் இன்னொரு 5 நிமிஷம், 10 நிமிஷத்துல வந்து ஆஃபர் அனௌன்ஸ்மென்ட் இருக்குது. அதனால யாருமே லெஃப்ட் ஆயிடாதீங்க. ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. கண்டிப்பா இது உங்க பிசினஸ் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா கண்டிப்பா அமையும். அதனால இதுக்கு அடுத்து வந்து பேசுறதுக்கு வந்து விஜயராகவன் சார் ஆஃபர் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறாங்க. தேங்க் யூ வெரி மச். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ. லேடீஸ் என்னோட வாய்ஸ் கிளாரிட்டியா இருக்கா? கிளியரா கேக்குதா? சாட் பாக்ஸ்ல எஸ் நோ டைப் பண்ண முடியுமா? எஸ் சார். ஓகே மேம். தேங்க்யூ. சார் தேங்க்யூ சார் விஜய் சார். உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மீட்டிங் எடுத்து கொடுத்தீங்க சார். இதில் அழகான எக்ஸ்பிளனேஷன். 1 ஹவர் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட 1 ஹவரும் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம் தான் சார் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நெட்வொர்க் பற்றி என்னன்னே தெரியாத நபர்கள் கூட இதை பார்த்துட்டு ஓகே நாமளும் ட்ரை பண்ணுவோம். ஒரு மாசத்துக்கு 2 பேர் கூட கொடுக்க முடியாம நம்ம என்ன இருக்க போறோம்? நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா எத்தனை பேர் இன்வைட் பண்ணுவோம்? 500 பேர். அக்கம் பக்கம், தூரத்து சொந்தம், பக்கத்து சொந்தம் எல்லாத்தையும் இன்வைட் பண்றோமா இல்லையா? ஸோ நம்ம ஒரு வேலை செய்ய போறோம். அந்த வேலையில ஒரு வருமானம் வரப்போகுது, டெய்லி வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அந்த சொந்தக்காரங்க மட்டும் உடனே கேட்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அப்போ உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க. ஸோ நெறைய பேர் பார்க்க வாய்ப்பு இருக்கு. அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட கூட நீங்க ஃபோன்ல தான் பேச போறோம். எதுத்த போய் நேர்ல ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்ப ஃபோன் தான் எல்லாரும் யூஸ் பண்றான்றம்போது, நம்ம இந்த நெட்வொர்க் நம்முடைய சோசியல் மீடியா யூஸ் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு இன்கம் அதிகமா எடுக்க முடியுமோ, அத வச்சு நம்ம அதிகமா எடுக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான விஷயமா சார் சொல்ல வரக்கூடிய விஷயம். அடுத்தது குறிப்பா சார் சொன்னாரு, ஏன் மல்டிபிள் ஐடி போடணும் அப்படின்ட்டு. நம்ம செய்யற வேலை ஒரே ஒரு வேலை தாங்க. நமக்கு கீழ 2 நபர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்போம். ஆனா நம்ம லக்கு என்னன்னு கேட்டா, நீங்க ஸ்டேட்டஸ்ல போட்டீங்கன்னா 10 பேர் எனக்கு வரேன்னு சொல்லுவாங்க. ஸோ 10 பேர் வரேன்னு சொல்லும்போது, நீங்க 2 நபர்கள மட்டும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு, மீதி உள்ள 8 நபர்கள உங்க டீமுக்காக குடுக்கறதுக்கு பதிலா, உங்க பேர்லயே 3 ஐடி மட்டும் பிளேஸ்மென்ட் பண்ணிட்டு, நீங்க பிசினஸ் எடுத்து பண்ணுங்க. ஸோ இத தான் சொல்ல வராரு. ஒரே ஒரு இன்கம் வாங்க வேண்டிய இடத்துல, உங்களுக்கு ஒரு பேர் மேட்ச்க்கு ரூ. 60 தான் தரேன்ற இடத்துல, கம்பெனி எம்டி சார் என்ன சொல்றாரு? 2 ஐடிக்கு ஒர்க் பண்ணா ரூ. 120 பேர் மேட்ச் தரேன்னு சொல்றாரு. ஸோ வொர்க்ன்றது ஒண்ணு தானே. அந்த ஒரே வொர்க்குக்கு ரூ. 120 வாங்க முடியும். அதே ட்ரிபிளா வேலை செஞ்சு ரூ. 180 வாங்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாயின் பண்ணும்போதே 3 ஐடிக்கு பிளேஸ்மென்ட் பண்றதுக்கு கண்டிப்பா யோசிங்க. அடுத்து ஃபேமிலி. அப்பா, அம்மாக்கு நம்ம பண்ணணும்னு நெனைக்கிறோம். கண்டிப்பா எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா கையிலேருந்து காசு குடுக்க முடியல. ஏன்னா 15,000 20,000 சம்பளம். அந்த மாசத்த வச்சு ஓட்டுறதுக்கே சிரமமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகுற ஆப்ஷனே இல்ல. தயவு செய்து உங்க பேரண்ட்ஸ்க்கு, உங்க சிஸ்டருக்கு யாரு கஷ்டப்படுறாங்களோ, அவங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்க பண்ணி குடுங்க. பாலகிருஷ்ணா ஒரே நிமிஷம்ண்ணா நானும் 2 வார்த்தை பேசிக்கிறேனே. தேங்க் யூ. ஸோ இந்த விஷயம்லாம் கண்டிப்பா பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஜாயின் பண்ணும்போது இந்த டைமிங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க வேணும்னு கேட்டாலும் அந்த இடத்துல உங்களால பிளேஸ்மென்ட் பண்ண முடியாது. நீங்க கடைசியா போய் ஒரு பிளேஸ்மென்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 0ல ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதனால ஜாயின் பண்ணும்போது இந்த விஷயத்த நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இப்ப நம்ம ஆஃபர பத்தி முழுசா பார்த்துருவோம். உண்மையாலுமே ஒரு வொண்டர்ஃபுல் ஆஃபரு. ஸோ அந்த ஆஃபர் சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. ஸோ எல்லார் டைமும் நாங்க யோசிப்போம். எப்படி சார் இப்படி அப்படின்ற மாரி யோசிப்போம். ஸோ இந்த தடவை நல்ல ஆஃபர் குடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம என்னன்னு பார்த்துருவோம். நான் உங்களுக்கு ஸ்லைடு உங்களுக்கு காமிக்கிறேன். 1 செகண்ட். லேடீஸ் எல்லாருக்கும் ஆஃபர் ஸ்லைடு தெரியுதா? கமிங் பேக் ஜாக்பாட் ஆஃபர். ஸோ இந்த ஜாக்பாட் ஆஃபர் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரீகால் மட்டும். இப்ப லாஸ்ட் டைம் நம்ம ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம். செம ஆஃபர் உண்மையாலுமே. அந்த வாவ் கோகனட் ஷாம்பு. அந்த ஷாம்பு வாங்குனா யாருக்கு சார் பெனிஃபிட் அப்படின்னா, புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு உண்டான பெனிஃபிட். அதோட எம்ஆர்பி ரூ. 499. நீங்க ஆன்லைன்ல போய் 2 ஷாம்பு வாங்குனீங்கன்னா ரூ. 980 ரூ. 40 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. ஸோ ரூ. 470 நமக்கு ஜாயினிங் பண்றவங்களுக்கு குடுக்கக்கூடிய ஆஃபர். ஸோ நாம எல்லாருமே ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டோமே. இப்ப ஜாயின் பண்ண நபர்கள் எங்களுக்கு ஆஃபர் இல்லையான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மேடம் கேட்டாங்க. ரம்ஜான் மேம் கேட்டாங்க. எங்களுக்கு இந்த ஆஃபர் குடுக்கலையே சார் அப்படின்ட்டு. மேடம் உங்களுக்காக தான் இந்த ஆஃபர் சொல்லப்போனா. ஸோ இந்த ஆஃபர் யாருக்காக அப்படின்னா, ஒன்லி ஃபார் லீடர்ஸ். ஓகேவா? இதுல ஜாயின் பண்ண அத்தனை நபர்களும் லீடர்ஸ் தான். இது ஒன்லி ஃபார் லீடர்ஸ்க்காக மட்டும் தான். என்ன ஆஃபர்ன்றத கண்டிப்பா நாம இப்ப பார்த்தரலாம். ஜாக்பாட் ஆஃபர். கேஷ் ₹200 ரெஃபர் 1 பிரீமியம் ரூ. 1199. ஸோ நீங்க ரூ. 1199 4 PV பிரீமியம் பேக்கேஜ்ல நீங்க யார இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாலும், உங்களுக்கு கேஷ் ரிவார்டா ரூ. 200 நம்ம கம்பெனி சார்பா, பிரைம் சென்டர் ட்ரெய்னிங் சென்டர் சார்பா நாம தர இருக்கிறோம். ஸோ விஷயம் என்னன்னா, லீடர்ஸா இருக்கிறவங்க இனிமேல் ஐடிஸ் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க 1199ல நீங்க ஐடிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 200 டிஸ்கவுண்ட்ன்றத ஞாபகம் வச்சுங்க. உண்மையாலுமே சூப்பர் தான். இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் எத்தன நாளைக்கு சார் இருக்கும் அப்படின்னா, அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஸோ 4 நாள் நமக்கு டைம் குடுத்துருக்காங்க.
ஸோ நீங்க ஒரே நாள் மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு அடுத்த 3 நாள் வேடிக்கை மட்டும் பார்த்தா கண்டிப்பா ஆகாது. நீங்க அந்த 4 நாளும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இதுக்குன்னு இன்னைக்கு ஒரு ரூ. 500 சம்பாரிக்கணும், ரூ. 600 சம்பாரிக்கணும் அப்படின்னா 3 பிரீமியம் பேக்கேஜ் நீங்க டைரக்ட்டா எடுக்கணும்னு ஒரு டார்கெட் வைங்க. 5 ஐடி எடுத்தீங்கன்னா ரூ. 1000 உங்களுக்கு அடிஷனல் இன்கம். அப்ப இந்த ஒரு 4 நாளைக்கு ரூ. 4000 சம்பாதிக்கிற ஆப்ஷன் எங்கெங்க கிடைக்குது அப்படின்னா, பிரைமேட்ல மட்டும் தான் கிடைக்குது. அது இந்த ஒரு 4 நாளைக்கு தான் உங்களுக்கு இந்த 5 பிவி நீங்க எடுக்குறீங்க அப்படின்னு பட்சத்துல ரூ. 1000 எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். அது ஒரு சிம்பிள் கால்குலேஷன் வச்சு நம்ம சொல்லலாம். எப்படி அப்படின்னா, நீங்க வந்து ஜாக்பாட்டோட பெனிஃபிட் என்னன்னு நீங்க பாத்துங்க. இப்ப நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கீழ லெஃப்ட் சைட்ல ஒரு பிரீமியம், ரைட் சைட்ல ஒரு பிரீமியம் நீங்க ஐடி பிளேஸ்மென்ட் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? உங்களுடைய ஸ்பான்சர் மூலியமா 2 நபர்கள் வந்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிவி பேர் மேட்சிங் எவ்வளவு? 4 பிவி பேர் மேட்ச் பண்ணா ரூ. 240. ஜாக்பாட்டா நீங்க லெஃப்ட் சைட்ல உள்ள நபருக்கு ஒரு ரூ. 200, ரைட் சைட்ல உள்ள நபருக்கு ஒரு ரூ. 200. டோட்டலா ரூ. 640 உங்களோட ஒரே ஒரு பேர் மேட்ச்க்கு உண்டான இன்கம். சோ விஷயம் இதுதான். சோ நீங்க 4 பிவி 4 பிவில 2 நபர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா உங்களுக்கு ரூ. 640 இன்கம். இத நாங்க வந்து வேற மாரி சொல்லுவோம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு ரூ. 1000 வருமானம் வேணுமா? சோ வருமானம் வேணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, 5 பிரீமியம் பேக்கேஜ் மட்டும் நீங்க எடுத்தா போதும். சோ இதுதான் விஷயம். இது ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு உண்டான பெனிஃபிட் கிடையாது. அத ஸ்பான்சரா யாரு இருக்காங்களோ, சோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். சோ லீடர்ஸா இருக்கிற நாம சம்பாரிச்சா தான் நம்ம டீமுக்கு நல்லா செலவு பண்ண முடியும். இதுதான் விஷயம். அப்ப நீங்க சம்பாதிக்கணும்ன வாய்ப்பு கூட யாரு தரா? பிரைமார்ட் நிறுவனம் தராங்க. நம்முடைய பிரைம்ஸ் ட்ரெய்னிங் சென்டர் தராங்க. சோ இத பத்தின மேலும் விளக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் குரூப்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இந்த ஆஃபர் எப்படி இருக்குன்றத யாராவது பேச விரும்புறீங்களா? விரும்புறவங்க பேசலாம். சார் விஜயராம் சார், சார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். மறந்துட்டேன். என்ன எஸ் அப்படின்னா, சார். எஸ் சார். இந்த ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டீம் குரோத்துக்காக. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. இத பூஸ்ட் அப் பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டா எல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஆஃபர் போட்டிருக்கோம். இதுல என்ன ஒண்ணு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம நெறைய விஷயங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த லக்கி டிரா கொண்டு வரோம்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் அது இன்னும் நடத்தல. பட் இதுல வந்து நான் ஒரு கண்டிஷன்ஸ் என்னன்னா, 20 நபர்கள் நம்ம டீம் ஒட்டுமொத்த டீம்ல 20 பேர் மினிமம் இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஒரு பிரீமியம் பேக்கேஜ் 20 பேர் வந்திருக்கணும். ரெஃபர் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து 20 பேர் இதுல வந்து எலிஜிபிள் ஆகியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த லக்கி டிரா பம்பர் லக்கி டிராவா இருக்கும். வேற லெவல்ல அந்த அந்த பம்பர் லக்கி டிரா வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டத்துல என்ன சொல்லுவாங்க? அது பம்பர்ன்னு சொல்லுவாங்கல்ல. சரிங்களா? மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டோ, இல்ல கேஷோ கண்டிப்பா கிடைக்கும். ஆனா பட் எனக்கு வந்து 20 கவுண்டிங் வரணும். 20க்கு அதாவது அது அடிச்சா உங்களுக்கு, அடிக்கலன்னா கம்பெனிக்கு லாபம். அந்த மாரி ஒரு லக்கி டிரா வந்து இந்த ஜாக்பாட்ல வின்னர்ஸ்க்கு எல்லாருக்குமே எலிஜிபிள். அதுல வந்து மினிமம் 20 வின்னர்ஸ் வரணும். வந்தா அத நம்ம நல்லா பண்ணலாம். சூப்பரா இருக்கு. அந்த லக்கி டிரா வந்து ஐடியா பண்ணியிருக்கோம். அந்த லக்கி டிராவ நம்ம வந்து பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா 20 நபர்கள் 4 நாள் அட்லீஸ்ட் 20 நபர் எலிஜிபிள் ஆனா தான், அது பண்றதுக்கு நல்லாருக்கும். அதனால நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஆக்டிவா வேலை செய்யுங்க. எல்லாருக்கும் இன்கம் இருக்கு. மிகப்பெரிய இன்கம் வந்து ஒரு 4 டேஸ்ல உங்களுக்கு 3000மோ, 4000மோ, 5000மோ எவ்வளோ வேணா நீங்க சம்பாதிச்சுக்க முடியும். அத நம்ம டீம் சார்பா, நம்ம ஒட்டுமொத்த டீம் ஒருத்தர் 2 பேர் கிடையாது. எல்லாமே சேர்ந்து இத நம்ம பண்ண போறோம். சரிங்களா? ஓகே சார். சூப்பர் சார். லீடர்ஸ் ஒண்ணும் இல்ல சின்ன விஷயம் தான் சார் சொல்ல வர்றது. நம்ம ஒரு 20 நபர்கள், ஒவ்வொரு நபரும் ஒரு 4 பிவி ஒரே ஒரு பிரீமியம் பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா, குலுக்கல் முறையில உங்களுடைய பேரு அதுல குலுக்கல் முறையில போட்டுருவோம். சோ, எப்ப நம்ம அந்த லக்கி டிரா பிளான் பண்றோமோ, அன்னைக்கு அந்த குலுக்கல்ல உங்க பேரு வந்ததுன்னா, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு. சோ, உங்க பேரு வரலையா அப்படின்னா, கம்பெனிக்கு. சோ, இதுதான் விஷயம். சார் இதான் சொல்ல வர்றாரு. இந்த 20 நபர்கள்ன்றது சார் ரொம்ப ரொம்ப கம்மியா சொல்றாருன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு 5 ஐடி, 10 ஐடி ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? லீடர்ஸா இருக்கிறவங்க 5 பிரீமியம் பேக்கேஜ், 10 பிரீமியம் பேக்கேஜ்ன்னு பிளான் பண்ணுங்க. சோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் இன்னும் அதிகமா குடுக்க ட்ரை பண்ணுங்க. 20 நபர்கள் புது புது நபர்களும் கூட இப்ப ஜாயின் பண்ண நபர்கள் கூட கண்டிப்பா அவங்க ஒவ்வொரு பிரீமியம் பேக்கேஜ் எடுத்தா கூட நமக்கு பெனிஃபிட்ஸ் ரூ. 640 இன்கம் ரெடியா இருக்கு. சோ இது எல்லாமே குடுக்க ஆஃபருக்கு மேல ஆஃபர். அந்த ஆஃபர்ல வின் பண்ணா அதுக்கு ஒரு ஆஃபர். உண்மையாலுமே இந்த மாரிலாம் யாருனாலயும் குடுக்க முடியாது. இத நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சோ இன்னைக்கு இப்ப சார் சொன்ன விஷயம் எனக்கு இன்னமும் ஒரு ஸ்டெப் மேல் நோக்கி போகுது. லீடர்ஸ் ஜாயின் பண்ணி வேடிக்கை பார்த்தா வருமானம் வரும் லீடர்ஸ் பிரைமேட்ட பொறுத்தவரைக்கும். அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, தயவு செய்து அதெல்லாம் அழிச்சிருங்க. சரிங்களா? ஜாயின் பண்ணி வேடிக்கை பார்த்தா கண்டிப்பா வராது. குரூப்ல நம்ம போடுற மெசேஜ்க்கு எஸ் ஆர் நோவோ ஒரு தம்ஸ் அப்ப போட்டா வருமானம் வராது. நீங்க உங்களுடைய குரூப்ல என்ன எஃபோர்ட் போடுறீங்களோ, அந்த எஃபோர்ட்க்கு உண்டான வருமானம் மட்டும் தான் வரும். சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த குரூப்ல உங்களுடைய எஃபோர்ட் என்னன்றத பாருங்க. நாம போடுற மெசேஜ ஃபார்வர்ட் பண்ணா இன்கம் வருமான்னு கேட்டா, நோ. அந்த குரூப்ல உங்களுடைய வாய்ஸ் அந்த இடத்துல விழணும். உங்களுடைய வாய்ஸ்க்கு தகுந்த மாரி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும். பண்ணலையா? ஏன் பண்ணலன்னு கேளுங்க.
அப்படின்னு இன்னைக்கு ரம்ஜா மேம் என்னை கேட்டாங்க. ஏன் பண்ணலைன்னு கேளுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள், தவறுகள் நடக்குது அப்படின்னா, அது யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா, அத நம்ம திருத்திக்கிறோம் இல்லையா? ஸோ திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம குரூப்ல இவ்வளவு மெசேஜ் போடுறோமோ, யாராவது ஒருத்தர் ரிப்ளை பண்றாங்களான்னு கேட்டா, குறிப்பிட்ட 8 பேர் அனுப்புறாங்க ரிப்ளை. 8 நபர்கள் தான். என்ன போட்டாலும் சரி 8 நபர்கள் தான் ரிப்ளை. ஆனா 60 பேர், 70 பேர், 100 பேர் இருக்கிற குரூப் நம்மட்ட இருக்கு. ஏன் பண்றதில்லன்ற விஷயம் யாருக்குமே தெரியறதில்ல. இனிமேல் பண்ணுவீங்க நாங்க நம்புறோம். ஸோ இருக்க டைம் ஆயிட்டே தான் போகுது. நம்ம இவ்வளவு நேரம் இந்த மீட்டிங் முழுக்க முழுக்க நீங்க கேட்டிருக்கீங்க. ஸோ உண்மையாலுமே ஒரு ஸ்டார்ட்டிங் இன்ட்ரோடக்ஷன் அருமையான ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்தாங்க. யாரு? தன்யா மேம் குடுத்தாங்க. அவங்க இன்ட்ரோடக்ஷன் சூப்பரா இருந்தது. பிளான் பிரசன்டேஷன் வந்து உண்மையாலுமே சார் நீங்க எடுங்க. உங்க வாய்ஸ நாங்க கேட்கணும். நீங்க ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் குடுங்க சார். உங்களோட ஸ்பீச் கண்டிப்பா எல்லாரும் வெயிட் பண்றோம் அப்படின்ற விஷயத்த நாங்க எல்லாருமே சார வற்புறுத்தி அவரே தான் இன்ட்ரெஸ்ட்டா எடுத்து பண்ணணும்னு நினைப்பாரு. ஆனா இன்னைக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க்ல வெளிய போகணும்னு சொன்னாரு. இல்ல சார் நீங்க தான் பண்ணணும்னு சொல்லி வற்புறுத்தி சார எடுக்க வச்சிருக்கோம். அவர் அவருடைய வொர்க்க விட்டுட்டு நமக்காக வந்து இந்த மீட்டிங் வந்து எடுத்து குடுத்திருக்காரு. ஸோ சாருக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டல் குடுத்தரலாம். அதே மாரி இந்த மீட்டிங் சிறப்பா பண்றதுக்கு ஒரு 46 நபர்கள் வந்தாங்க ஸ்டார்ட்டிங்ல. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்போ வரைக்கும் 35 பேர் வெயிட் பண்றாங்க. ஆனா 1 ஹவர் ஆகியும் 35 பேர் வெயிட் பண்றாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். என்ன அப்டின்னா, இந்த ஜாக்பாட் பெனிஃபிட் நீங்க எல்லாருமே இந்த 35 பேர் இருந்தீங்கன்னா, உண்மையாலுமே சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். ட்ரை. ரெகுலரா இதே தான். ஸோ சார் சொன்ன ஐடியாஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அத வச்சு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இத்துடன் மீட்டிங்க முடிச்சுக்கலாமா சார்? எஸ் சார். ஓகே சார். ஓகே யாராவது சார். பேசணும்னா தேங்க் யூ. பேசலாம். புது நபர்கள் பேசலாம். ஒரு 5 நிமிஷம் டைம் குடுங்க. ஏற்கனவே பேசுனவங்க வேண்டாம். ஓகே சார். கைத்தட்டல் போட்டா பேசுறேன்னு அர்த்தமா? புவனா மேம்? ஹேண்ட் ரைஸ் அவங்க அவங்க வேற எதுக்கும் ஹேண்ட் கைத்தட்டல் ரைஸ் குடுத்துருங்க. ஹேண்ட் ஹேண்ட் ரைஸ் ரைஸ் பண்ணா பண்ண நாங்க சொல்லுங்க. ஆ. கார்த்திகா மேம் நீங்க பேச விரும்புறீங்களா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? சார் ஆக்சுவலி என்னோட ஸ்லைடு ஓப்பன் பண்ணா மட்டும், அந்த பார்ட்டிசிபென்ட், சாட் லிஸ்ட் இதெல்லாம் மட்டும் பார்க்க முடியறதில்ல சார். போஸ்ட் கூட குடுக்க முடியல. அப்படிங்களா? அப்போ அது ஆமா. அத கட் பண்ணிக்கிடுங்க சார். ஓகே நான் கட் பண்ணிக்கட்டுமா சார்? கட் பண்ணிக்கங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ஓகே. வந்து நானே ஓ கட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். சார் யாராவது பேசுறாங்களா சார்? என்ன சார்? யாராவது பேசுறேன்னு சொல்லியிருக்காங்களா சார்? யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணல. எல்லாருக்கும் ஓரளவு புரிஞ்சிருச்சுன்னு ஓகே. நெனைக்கிறேன். அதனால யாருமே பேச விரும்பல. இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம். ஒரு ஓகே சார். மீட்டிங்ல ஓகே. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னா, அது பெரிய விஷயம். சரிங்களா? ஓகே சார். ஓகே. ஓகே சார். எல்லாருக்கும் பாய் சொல்லிடலாமா சார்? எஸ் சார், எஸ் சார். ஓகே. ஓகே. ஓகே லீடர்ஸ் எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கலாம். ஸோ 35 பேர் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி முழுக்க முழுக்க கேட்டதற்கு ரொம்ப ரொம்ப மிகவும் நன்றி. ஸோ இந்த மீட்டிங் எல்லா டைமும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. மறுபடியும் எப்ப கிடைக்கும் தெரியாது. ஸோ இந்த மீட்டிங்க பத்தின உங்களுடைய தகவல்கள் ஏதாவது நீங்க குரூப்ல சொல்ல விரும்புனீங்கன்னா, கண்டிப்பா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஸோ எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிட்டு, குட் நைட் சொல்லிட்டு விடைபெறுகிறோம். பிரைம் ட்ரெய்னிங் சார்பா விஜயராகவன். பாய் பாய். குட் நைட்.